சார் நடுவுல மட்டும் கொஞ்சம் சார் நடுவுல மட்டும் கொஞ்சம் எனக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா நான் போற மாதிரி இருக்கும் நடுவுல ஒரு 10 மினிட்ஸ் மட்டும். ஓ, சரி சரி சார், ஓகே. ஓகேண்ணா. எல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல இல்ல இல்ல, இன்ஃபேக்ட் ஐம் கோயிங் டு சொன்னேன், சார் இஸ் ஓகே. சம்மர். ஆக்சுவலி சார் வீட்டில் ஒரு இன்னைக்கு bereavement. அது எனக்கு காலையிலேருந்து சார் ஃபோன் எடுக்கல. அப்புறம் ஃபோன் கூப்பிட்டு சொன்னா போல ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. அப்புறம் தான் நான் பார்த்தேன், அவங்க அத்தை இறந்து போயிட்டாங்க. ஸ்டில் அப்போ கேட்டேன், நான் கூட வேற நாள் வச்சுக்கலாமான்னு. இல்ல இல்ல, ஐ வில் மேக் இட் அப்படின்னாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஜஸ்ட் இமேஜின், அவங்க சொந்த அத்தை தவறி போயிட்டாங்க. இருந்தாலும் ஹீ குட் நோ கமிட் பண்ணிட்டேன், நான் ஐ வில் டூ த செஷன் சொன்னார். நான் கூட ரெக்வஸ்ட் பண்ணேன், நம்ம வேணா இன்னொரு நாள் வச்சுக்கலாமேன்னு. இல்லை இல்லை, பண்ணிடலான்னார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஸோ Thank வி வில் ஸ்டார்ட் த செஷன் சார் நவ். ஒன் செகண்ட். you. ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே சார். தெரியுது. Good evening, my dear lovable Lee Group friends, and also I welcome the today's chief guest, superstar of the session, superstar of the South Zone, Mr. N. Venkatramani sir, uh, for this session. நான் சொன்ன மாதிரியே சாருக்கு ஒரு பர்சனல் இன்கன்வீனியன்ஸ் இருந்தா கூட he said he will make it. So thank you so much sir. Just before ஆரம்பிக்கிறது மேலே எங்கள் குரூப்பை பற்றி ஒரு ஒரு நிமிஷம் இன்ட்ரோடக்ஷன் ஃபாலோட் பை யுவர் இது, which also I will do. Then I will hand over the session to you. It will take 3 minutes time, sir. Sir, this is the Lee group. நிறைய புது மெம்பர்ஸ் ஒன்று ரெண்டு வந்திருப்பாங்க, உங்களுக்கும் தெரியணுங்கிறதுனால லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச். ஸோ வி ஹவ் been doing this since 12th October 2024, providing quality education to our field force. இந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் நாங்கள் சேர்ந்து எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் since October 2024. These are all our strong team, army of 10 members, including me, who are all supporting this group. So welcome sir, today's superstar. சவுத் ஜோனுக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் தான். சார்னால தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே நிறைய பிரான்ச்சுக்கு வருது, அதை சொல்கிறேன் அப்புறம். ஸோ வெங்கட்ரமணி சார் இஸ் எம்டிஆர்டி அண்ட் டிஓடி மெம்பர் ஆஃப் த எலைட் கிளப். பாண்டிச்சேரி டிவிஷன் கம்ஸ் ஃப்ரம் வெள்ளூர் டிவிஷன். படிக்க படிக்கத்தான் நமக்கு அறிவு வளர்ற மாதிரி படிச்சுட்டே இருக்கும். எங்களோட அப்ஜெக்டிவ் இதுதான், கல்வி ஒன்றே சிறந்த செல்வம். திஸ் இஸ் அவர் விஷன் சார், டு மேக் ஆல் அவர் ஏஜென்ட்ஸ் professionally equipped in all facets of marketing skills and products, everything. So successfully we are entering into 10th month, almost we are close to 10th month. We have conducted so far, these are all the sessions covering all subjects in new products. வந்து அன்னைக்கே எடுத்துருவோம், இல்லை நெக்ஸ்ட் டே நம்ம கவர் பண்ணுவோம். வெதர் த பிரான்ச்சில் எடுக்கிறாங்களோ இல்லையோ நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிடுறோம். இந்த மாதிரி வேரியஸ் இன்னோஸ் ஃபேக்கல்டிஸ், எல்ஐசி அஃபிஷியல்ஸ், சீனியர் அஃபிஷியல்ஸ், உங்கள் மாதிரி நிறைய கார்ப்பரேட் மெம்பர்ஸ், ராஜகுரு சார், ஜெயச்சந்திரன் சார், நிறைய பேர் எங்கள் பிளாட்ஃபார்மில் வந்து பேசி எல்லா ஏஜென்சியும் நல்லா எக்யூப் பண்ணுறதுக்கு முயற்சி கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ 49th செஷன் சார் டைட்டில் கேட்குறப்பவே யோஜனை பண்ணார், 2 நாள் கழிச்சு பெரிதினம் பெரிது கேளுனாரு. ஸோ 50வது ஓவருக்கு 49th ஓவர் முடிச்சுட்டு 50வது ஓவர் எங்கள் கையில் நான் அடுத்த வாரம் கொடுக்க போகிறார் சார். வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. ஸோ இன்னைக்கு உண்டான சூப்பர் ஸ்டாரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஒன்ஸ் அகேன் வெல்கம் சார். ஹூ இஸ் திஸ் மிஸ்டர் வெங்கட்ரமணி? Very young, energetic, inspiring personality, humble, very simple, down to earth. Is an MBA graduate in specialized in finance and marketing from Pondicherry University. Corporate club last 3 years continuously. Member of the Elite Club. Elite Club ஆரம்பிச்சோன்னே போயாச்சு உள்ள சார். Member of the TOT for the last 4 years. You know TOT, COT norms எவ்வளவு கஷ்டங்கிறது எலைட் கிளப்பும் உங்களுக்கு தெரியும். நம்பர் 1 பொசிஷன் இன் சவுத் ஜோன் இன் ஃபர்ஸ்ட் பிரீமியம் இன்கம் ஃபார் த லாஸ்ட் 4 years. ஜஸ்ட் இமேஜின். அவர் என்ன சொல்றாரு, அவன் பிரான்ச்சுக்கு 25% ஆஃப் த பிசினஸ் பட்ஜெட் அச்சீவ் பண்ணதுக்கு சார் தான் கான்ட்ரிபியூட் பண்றாரு. அதனால தான் பாக்ஸ் ஆஃபீஸ் டு தி பாண்டிச்சேரி பிரான்ச் ஆஃபீஸ் கலெக்ஷனுக்கு அவர் தான்.
He has won many All India competitions in terms of first premium income and visited more than a dozen countries till now. Only HNI circles தான் சார் ஃபோக்கஸ் பண்றாரு. ஸ்பெஷலைசிங் ஹையர் ஹை சம் அஷ்யூர்டு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி பிசினஸ் இன்சூரன்ஸ் நிறைய பண்றாரு. அப்புறம் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணுகிறார். அப்புறம் மெம்பர் ஆஃப் ரவுண்ட் டேபிள் இந்தியா அண்ட் ஹஸ் ஹெல்ட் ஹையர் பொசிஷன் இன் ரவுண்ட் டேபிள் அப் டு த சேர்மன் லெவல். சார் வந்து கிவிங் பேக் டு த சொசைட்டி ஏர்ன் பண்ணுறது நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டி சார் பண்ணிட்டு இருக்காரு. ரோட்டரி கிளப்ல இருக்காரு, வாலண்டரி சர்வீஸ் இருக்காரு, நிறைய டொனேஷன்ஸ் கொடுக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சில இதெல்லாம் இதில் சொல்லலை. சார் இஸ் ஒன்லி சன் டு ஹிஸ் பேரண்ட்ஸ். சாரோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஸ்பெஷல் கரஸ்பாண்டாக இருந்தார். தென் மதர் இஸ் எ ரிட்டையர்டு கெசட்டட் ஆஃபீஸர் ஆஃப் பாண்டிச்சேரி கவர்மெண்ட். சார் கடைசியில் எனக்கு எழுதியிருக்காரு, நான் உங்களில் ஒருவன் அப்படின்னு போட்டு எனக்கு முடிச்சிருந்தார். ஸோ நம்மளில் ஒருவன் அவர் நமக்கு என்ன வேணுங்கிறத பேசுறதுக்கு ரெடியாக இருக்கார். சார் தேங்க்யூ ஸோ மச். எலைட் கிளப்னு சொன்னீங்களே சார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜோக் டு அச்சீவ். வாட் எவர் ஐ ஹவ் புட் இயர் இஸ் அ கமிஷன். ஜஸ்ட் இமேஜின் ஹவு மச் யூ நீட் டு பிரிங் த ப்ரீமியம். திஸ் இஸ் வாட் த கண்டிஷன், திஸ் இஸ் வாட் த பெனிஃபிட்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட். இந்த செஷன் முடிஞ்சோடனே எல்லாரும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் எலைட் கிளப் ஆகணுங்கிறது எங்களோட குறிக்கோள். ஸோ நவ் லெட் மீ ஹேண்ட் ஓவர் த செஷன் டு வெங்கட்ரமணி சார். சார், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். சார் வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி வந்துச்சு. ஒரு பர்சனல் லாஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கோம். இந்த டைம்ல நம்ம செஷன் வைக்கிறது சரி, எனக்கு ஒரு மைண்டுக்கு வந்து ஆமாம். ஒரு சேஞ்சா இருக்கும் அப்படின்றதுதான். ஸோ சார் சொன்ன மாதிரி எங்க அத்தை நேத்தி நைட்டு தவறிட்டாங்க. 11:41 ஷி பாஸ்ட் அவே. 87 இயர்ஸ். நல்லா வாழ்ந்தாங்க. நல்லா சொல்லலாம் சார். சார் எப்படி சார் என்ன சார் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் இஸ் நாட் ரைட்ல வருது? தமிழ் தமிழ் இஸ் ஓகே. தமிழ் ஓகே, நான் கேன்சல் இங்கிலீஷ் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் ஓகே. தமிழ் மிக்ஸ்டு ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான் சார். ஆமாம் ஆமாம். ஆமா ஆமா ஆமா, அதான் சார். ஸோ என்னை பத்தி இன்ட்ரோடக்ஷன்னா 2006 ஏஜென்சி எடுத்தேன் சார். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே நான் ஏஜென்ட், எல்ஐசி ஏஜென்ட். அதுக்கப்புறம் அப்ப சும்மா விளையாடு எல்லாரும் மாதிரி தான், விளையாட்டு புள்ளத்தனமா நம்ம அப்படிதான் இருப்போம். இப்பயும் நான் பல பேர் அப்படிதான் இருக்கும், நான் உட்பட விளையாட்டு புள்ளத்தனமா பண்ணிட்டு இருக்கோம். 2010ல இருந்து தான் கொஞ்சம் சீரியஸா அது பண்ண ஆரம்பிச்சோம் சார். இந்த இது பண்ண ஆரம்பிச்சதுல இட் ஒர்க் அவுட் வெல். சார் சொன்ன மாதிரி HNI கஸ்டமர்ஸ் என்னுடைய டார்கெட் செக்மெண்ட் அவங்க தான். அது வந்து பர்சனலைஸ்டு அப்ரோச் இருந்தா மட்டும்தான் HNI கஸ்டமர்ஸ் நம்ம போய் பேச முடியும். நம்ம HNI நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பாலிசி என்ன கொடுக்க மாட்டாங்க யூஸ்வலா. ஒரு பர்சனலைஸ்டு அப்ரோச், ஒரு பர்சனலைஸ்டு இது இதுதான். இது இப்படிதான் நமக்கு அந்த இது வந்துச்சு. அந்த HNI செக்மெண்ட் எப்படி டேப் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் பண்ணாலும் ஒரு பர்சனலைஸ்ட் அப்ரோச் பண்ணா மட்டும்தான் அது டேப் பண்ண முடியும். அது அந்த மாதிரி. ஸோ இப்படிதான் வந்துச்சு. நான் ரொம்ப இன்டராக்டிவ் செஷனா வைக்கணும் தான் சார் விருப்பப்படுறேன். செஷனை நான் ஓகே. வந்து நானே ஒரு 1.25 மணி நேரம் போட்டு பேசி போறேன். என்னால சத்தியமா உட்கார முடியாது. யாராவது 1.25 மணி நேரம் பேசினாங்கன்னா அந்த செஷனை அட்டன் பண்ண மாட்டேன். ஏன்னா ZTC ட்ரைனிங் போனேன், உண்மையை சொல்றேன். நான் வந்து வியாழன் வெள்ளி ZTC ட்ரைனிங் போயிட்டு வந்தேன். அப்பதான் அந்த ஆபீஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க, கிளப் மெம்பர் ஆபீஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்கன்ட்டு அப்பதான் நான் போயிட்டு வந்தேன். என்னால ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியல அந்த செஷன்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் லைட் பீமா ஸ்கூல்னு போட்டாங்க. நான் போன் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். கிளைண்ட் கால்ஸ் அப்படின்னு கோஆர்டினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்து போனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் தான் செஷன்ல உட்காந்து, 2வது நாள் தான் நான் தான் ட்ரைனிங் கொடுத்தேன் ZTCல. ஸோ அதனால சார் எல்லாரோடய அன்மியூட் பண்றேங்க சார். யாராவது பேசணும்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அவங்க பேசணும் சார். எஸ் எஸ் எஸ், கரெக்ட். எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணுங்க சார். யாரையும் மியூட் பண்ணாதீங்க சார். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி. எந்த சார் இன்வைட் ஆயிட்டாரு. பண்ணிட்டு அட்மிட் பண்ணிட்டு அவங்க பேசணும்னா பேசிக்கலாம். சார் யார் யாரெல்லாம் பண்ணணுமோ அவங்களாம் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சரி சரி சரி. சார் நீங்க ஒரு யார் பிரீஃப். அன்மியூட் பண்ணா கூட பேசி அன்மியூட் பண்ணி பேசிக்கலாம் சார். ஆமா. ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? டு ஸ்டார்ட் ஆஃப் வித் நான் கெரியர்ல எப்படி வந்துட்டேன்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பெருசா கை கொடுக்குற டூல் வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் டூல் சார். எம்ப்ளாயர் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் டூல் அதுதான் எனக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதுதான் வந்து ஒரு பெருசா HNI பேசும்போது அந்த ஒரு டூல் தான் ரொம்ப முக்கியமா நான் பேசுறேன். எம்ப்ளாயர் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ், MWP ஆக்ட். எல்லாருக்கும் MWP ஆக்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க லீடிங் ஏஜென்ட்ஸ், உங்களுக்கு MWP ஆக்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ எனி பாலிசி நான் வந்து எது கிளைண்ட் கொடுத்தாலும் MWP ஆக்ட் பாலிசி கொடுப்பேன் சார் கூட சேர்ந்து. இது ஒண்ணு. HNI சர்க்கிள் நான் பேஸ் பண்ற ஒரு பெரிய அப்ஜெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து வர அப்ஜெக்ஷன் பெரிய அப்ஜெக்ஷன் கிடையாது சார் எனக்கு. எனக்கு LIC ஒரு பெரிய பிராண்ட் வேல்யூ இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஒரு கேக்குதுங்களா சார் நான் பேசுறது? நல்லா கேக்குது. கோ ஹெட். ஓகே.
ஸோ எல்ஐசி ஒரு பிராண்ட் வேல்யூ பேக்கிங் இருக்கு. அதெல்லாம் எனக்கு எங்கேயுமே பிரைவேட் பிளேயர்ஸ் எனக்கு இது இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் வரும். ஏன்னா ஒரு ஹெச்என்ஐயா இருக்கிறவங்களுக்கு நம்மள்ட்ட சென்னை ஒரு கஸ்டமர் போய் சொல்லலாம், சார் பிசினஸ் இல்ல சார், 3 மாசமா ஒண்ணுமே இல்ல சார், 6 மாசமா ஒண்ணுமே இல்ல சார், ஒரு 6 மாசம் போட்டு சார் நம்மள்ட்ட போய் சொல்லலாம். இதுவே பேங்க் அஷூரன்ஸ் சேனல்லாம் போட்டு தான் ஆகணும். ஏன்னா அவனுக்கு தெரியும், இன்னும் தெரியும் என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது அவனுக்கு புக்ஸ்ல, எவ்வளவு அவனுக்கு வருது, எவ்வளவு போகுது, எவ்வளவு செக் கிளியர் ஆகுது, எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு பேங்க் சப்போர்ட்டும் தெரிஞ்சதால அவன் கொடுத்துருவான். அப்போ பேங்க்கார போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட், எனி பேங்க் யூ டேக், எந்த பேங்கா இருந்தாலும் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஐசிஐசிஐ, HDFC, கொட்டாக்கு. அங்க வந்து அவன் 20 லட்சம் ஒரு கோடி ஈஸியா வாங்கிட்டு போயிடுவான். நான் என்னுடைய கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் சார். மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு எதிரி கிடையாது. நான் எல்லா ட்ரைனிங்லயும் சொல்றதுதான், ஏஜென்ட்ஸ்க்கு சொல்றதுதான். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுங்க நான் சொல்லல. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு எதிரி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் ஒரு காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கோங்க. அது ஒரு ஃபெசிலிட்டேட்டர், பிசினஸ் என்ட்ரி பாயிண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றாங்க, நீங்க திரும்ப சொல்றேன், மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து எல்ஐசி ரிட்டர்ன் வரவே, எல்ஐசி இல்ல, எனி லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ரிட்டர்ன் வரவே வராது. மியூச்சுவல் ஃபண்ட் எகேன்ஸ்டா எல்ஐசி பாலிசி ரிட்டர்ன் 6% to 7% IRR, அதுக்கு மேல கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ல அதிகம்னா ஆமா அதிகம்னு சொல்லுங்க. யூ கேன் நாட், எப்படி சொல்றது, யூ கேன் நாட் வின் ஓவர் அ பேட்டில் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். நீங்க ரிட்டர்ன்ஸ் பத்தி எல்ஐசி பேசக்கூடாது. எமோஷனலா தான் விற்க முடியும் எல்ஐசிய. எமோஷனலா விற்கும் போது அது உங்களுக்காகவும் போடுறாரு, எமோஷனல்ல நீங்களும் உண்டு, ஏஜென்ட்டும் உண்டு. ஏஜென்ட் எந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றீங்க கஸ்டமர்கிட்ட, அதுவும் உண்டு. எமோஷனல் சரிப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமமூர்த்தி சார் இருக்காரு, 71 பாக்குறேன், அவர் தான் இப்ப பாத்துட்டு இருக்கேன் நானு. ராமமூர்த்தி சார் கேக்குறாரு, சார் வணக்கம் சார், லவ் கேலக்சி சார். சோ அவர் கேக்குறாரு, அப்போ அவருக்கு நம்ம கொடுப்போம். இல்ல வந்து நமக்கு வந்து ரவி கேக்குறாரு, அது கொடுத்துருவோம். இல்ல தேசிங்கராஜன் கேக்குறாரு, கொடுத்துருவோம்னு அந்த ஒரு எமோஷனல் கனெக்டும் இருக்கும். அந்த கனெக்ஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாலிசி வர சான்ஸ் இருக்கு, ஒண்ணு. ரெண்டாவது, கஸ்டமரை பர்சனல் அப்ரோச் கொண்டு போங்க. கஸ்டமர் டேட் ஆஃப் பர்த் நீங்க எழுதி வைப்பீங்களோ, இல்ல சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களோ, மொபைல்ல வச்சுப்பீங்களோ, gift கொடுங்க கஸ்டமருக்கு. இப்போ கஸ்டமர் உங்களுக்கு ரெனிவல் கமிஷன் எவ்வளவு வருது? ரெனிவல் கமிஷன் 5% வருது நமக்கு இல்லைங்களா? 5% ரெனிவல் கமிஷன் கரெக்ட்டுங்களா? கரெக்ட், கரெக்ட். 5% ரெனிவல் கமிஷன். 5% ரெனிவல் கமிஷன், 1% கிளையண்ட் gift கொடுக்குறது எடுத்து வச்சிருங்க. நீங்க கொடுக்குற gift யாருமே கொடுக்க முடியாதா இருக்கும். HNI கஸ்டமர்ல சொல்றோம். புரிஞ்சுது. HNI ப்ராஸ்பெக்ட் எப்படி பண்றதுன்னா, அவங்க ஒரு டாக்டர் இருப்பாரு, அவர்கிட்ட அடிக்கடி பேஷண்டா போனதான் ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும் அவசியம் கிடையாது. HNI கஸ்டமர் நீங்க தாராளமா ப்ராஸ்பெக்டிங் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, இந்த ரோட்டரி கிளப்ஸ், லயன்ஸ் கிளப், இந்த மாதிரி வேரியஸ் கிளப்ஸ்ல சமுதாய பணி செய்யும் போதே உங்களுக்கு கிளப்ஸ்ல உங்களுக்கு ஆக்டிவிட்டி கிடைக்கும். நீங்க அந்த கிளப்ல ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆயிருக்கணும். உங்களோட இன்வால்வ்மெண்ட் அதுல அதிகமா இருந்துச்சுன்னா, நம்ம கிளப்புக்காக இவ்வளவு உழைக்கிறாரு இருந்தா அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. ஜென்ரலி பீப்புள் அப்படிதான் யோசிப்பாங்க. அவனால டைம் கொடுக்க முடியாது, உங்களால டைம் கொடுக்க முடியும். உங்களால டைம் கொடுக்க முடியும்னா, இவர் பண்ற நம்ம கிளப்புக்காக நம்ம ஆளுன்னு அப்படிதான் அவங்க உள்ள போக முடியும். சரிங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது, புரியுது. ஸோ அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயம். எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ்ல தயவு செஞ்சு எல்ஐசியில் கொடுக்குற ஸ்லைடை ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. எல்ஐசியில் கொடுக்குற ஸ்லைடு வந்து சரி கிடையாது. எல்ஐசி கொடுக்குற ஸ்லைடு படி பார்த்தா அவன் டாக்ஸே கட்ட தேவையில்ல அப்படின்னு கொடுக்குறாங்க, அது தப்பு. எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ் பாலிசியில எனி பாலிசி அவன் டாக்ஸ் கட்டணும். டாக்ஸை தள்ளி கட்டுவாங்க. இப்போ நீங்க ஒரு எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ் பாலிசி, யாராவது எம்ப்ளாய் பண்ணிருக்கீங்க அந்த குரூப்ல? தெரியும் ஓரளவுக்கு, நான் பண்ணதில்லை. மிச்சவங்களே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். பண்ணினவங்க இப்போ இன்ட்ராக்ட் பண்ணலாம் சாரோட. எம்ப்ளாயர் யாரும் பண்ணியிருக்கீங்களா நண்பர்களே? யூ கேன் அன்மியூட் அண்ட் டாக். சரி, ஒன்றும் யாரும் பண்ணல போல இருக்கு, சைலண்டாக இருக்காங்க. ஸோ எம்ப்ளாய் இப்படி பண்ணும்போது அந்த எம்ப்ளாய் இன்சூரன்ஸ்ல நீங்க டாக்ஸ தள்ளி கட்டலாமே தவிர்த்து டாக்ஸ் நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. டோட்டல் டாக்ஸ் சேவ் பண்ண முடியாது. அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆடிட்டருக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. எம்ப்ளாய் நம்ம பிச்சின் பண்ணாலே ஃபர்ஸ்ட் கேள்வி நேரம் ஆடிட்டர்ல பேசி சொல்றேன்னு. கரெக்ட்டுங்களா இல்லையா? ஆமாம், ஆமாம். எஸ் சார், எஸ் சார். நீங்க டாக்ஸ் கட்டணும் சார், டெஃபர் பண்ணி கட்டணும் சார்னு சொல்லுங்க. ம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? கரெக்ட். ஓகே சார். அதனால அது ஒண்ணு பண்ணுங்க. ரெண்டு, எங்க போனாலும் எம்டபிள்யூ பேக் கொடுங்க. எம்ப்ளாயில எம்டபிள்யூ பேக் கொடுக்க முடியாது. இண்டிவிஜுவல் பாலிசி கொடுத்தா எம்டபிள்யூ பேக் கொடுக்கலாம். எம்டபிள்யூ பேக் நல்லா பொசிஷன் பண்ணுங்க. எக்ஸிஸ்டிங் பாலிசிக்கு எம்டபிள்யூ பேக் ஆட் பண்ண முடியும், ஆனா நீங்க ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு ஃப்ரெஷ் பாலிசி வரும். இல்லைன்னா இருக்கிற பாலிசியா நீங்க போட்டுருங்கப்பா, எம்டபிள்யூ பேக்ல பண்ணிட்டு பாண்டுருவாங்க. சொல்றது புரியுதுங்களா? எஸ் சார். அது ரெண்டு. மூணாவது, பர்சனலைஸ்ட் அப்ரோச்சா இருக்கட்டும். எது பண்ணாலும் அது பர்சனலைஸ் அப்ரோச். கிளையண்ட்டுக்கு வந்து அவர் வீட்டுல நீங்க ஒருவரா நீங்க உங்களை ட்ரீட் பண்ணணும் கிளையண்ட்.
நீங்க எது பண்ணாலும் கிளையண்ட் நம்பால் இப்ப நான் போட்டல உங்களில் ஒருவன், அதுதான். உங்களில் ஒருவனா அவர் அவங்கள ட்ரீட் பண்ணணும். இல்லனா நடக்காது. எல்ஐசியோடைய 61st மந்த் பர்சிஸ்டன்சி தெரியுங்களா? தெரியுங்க சார். எவ்வளோ? சார் ரொம்ப குறைவு எவ்வளோ? சார். ஒரு 40 to 50%. டுவெண்ட்டி ஒரு செவன் தானே? 50. ஆ? 27 இல்ல, 61st மந்த் ஓ பர்சிஸ்டன்ஸ் சிக்ஸ்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாலிசி எடுத்து 5 வருஷம் கட்டின மாதிரி இருக்கிற பாலிசி என்ன? 58, 52, 55% வருது. ஆமா, அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்போ லாங்கர் டேர்ம் பாலிசி யாரும் விரும்புவது இல்லை. இந்த புது பசங்க, இந்த ஜென் இசட், அப்புறம் இந்த இது மிலேனியல்ஸ், இவங்க எல்லாம் நீங்க அப்ரோச் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அப்பாட்ட பழகிறோம், பையன் பையன் கிட்ட பழக முடியாது. கண்டிப்பா சார். அப்பா கிட்ட நீங்க பழகினீங்கன்னா அப்பா ஃப்ரெண்டு. பையன் உண்ட வாயத்துல ஒன்றும் பேச மாட்டான். சரிங்களா? அது ஒரு சூட்சம சொல்லிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் பையன் தான் ஃப்ரெண்ட் ஆகணும். சரிங்களா? அவுரங்கசீப் அவருக்கு கீழே ஒரு பையனுக்கு கிட்ட ஃப்ரெண்ட் ஆனவங்களாம் கொலை பண்ணிட்டாராம். ராஜாங்க ரசிகர் தெரியும், இவர் இளவரசர் கூட பழகுறதுனால அப்படின்ட்டு. அதனால ஃபர்ஸ்ட் பையன் கிட்ட ஃப்ரெண்ட் ஆனோம், அப்புறம் தான் அப்பாட்ட ஃப்ரெண்ட் ஆகணும். அப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா பையன் க்ளோஸ் இருக்கா. பையன் இன்ட்ரெஸ்ட் நீங்க மாறணும். இல்லனா இப்ப இருக்கிற நிலைமையில நம்மள எல்லாம் பூமர் அங்கிள் அப்படின்றாங்க. பூமர் அங்கிள் கூட பூமர் அங்கிள். என்ன தாமோதரன் சார், கரெக்டா? கரெக்ட் சார். அதான். அதனால நீங்க அப்புறம் ஐயோ பையன்கிட்ட பாலிசி வாங்க முடியல, அவன் மியூச்சுவல் ஃபண்ட் போடுறான் சார், க்ரோன்னு ஒரு ஆப் வச்சிருக்கான் சார், அந்த க்ரோல ஆப்ல அவன் இன்வெஸ்ட் பண்ணிடுறான் சார், அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் டேரக்டா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெஷர் பண்றாங்க சார், அதுல பண்ணிடுறான் சார். நான் பண்ணதான் செய்வான். சரிங்களா? அதே மாதிரி கஸ்டமரு ஆன்லைன்ல பாலிசி எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது சொன்னார்னா, அது மாதிரி யாரும் சொல்றது கிடையாது. அதெல்லாம் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும். பாலிசி பசார் இந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டல்ஸ்ல பாலிசி எடுத்தா எப்ப கிளைம் வந்தாலும் கிளைம் இன்வெஸ்டிகேஷன் உண்டு. ஆஃப்லைன் நம்மள்ட்ட எடுத்தா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்தா கிளைம் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. ம். சரிங்களா? இப்போ எல்ஐசி வெப்சைட்லயே போய் அவங்க பாலிசி எடுத்தாங்கன்னா கிளைமுக்கு இன்வெஸ்டிகேஷன் வரும். Even for சரிங்களா? non-yearly claims. இல்ல சார், Even for non-yearly claims. ஈவன் ஃபார் நான் ஏர்லி கிளைம்ஸ். ம். சரிங்களா? அதனால இது ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹெச்என்ஐ செக்மெண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவனுக்கு எல்லா விஷயம் தெரியும் சார். நான் ஹெச்என்ஐ சொல்றது 5 லட்ச ரூபா வருஷத்துக்கு கட்டுறேன் சார். ம். அவனுக்கு எல்லா விஷயம் அதுவும் தெரியும். நீங்க போய் அவனுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவன் கால்குலேஷன் மட்டும் தான் போடுவான். உங்க பிளான் பெஸ்டா, உமங்கா, உத்சவா, லக்ஷ்யாவா, லாபா, இதெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு ஒன்னு ரிலேஷன்ஷிப் சார். ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் அஸ். ரெண்டாவது ஹவு நாலேஜபிள் யூ ஆர், ஒரு விஷயத்துல எவ்வளவு நாலேஜபிளா இருக்கீங்க அப்படின்னு. சார் இந்த கடை சொல்லுவாங்கல்ல சார், நம்ம இந்த கடை, சலூன் கடை எல்லாம், ஆமா சார். சலூன் கடை சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆமாங்க சார். சலூன் கடை எல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பியூட்டி பார்லர் வந்துருச்சு, நேச்சுரல்ஸ், கிரீன் ட்ரெண்ட்ஸ், அப்புறம் என்பி, அந்த மாதிரி பீஸ்போக்கு நிறைய சலூன்ஸ் வந்துருச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா இவன் எல்லாருமே பியூட்டி பார்லர்னு போட ஆரம்பிச்சிட்டான். சவுண்ட் வராம பாத்துக்கோங்கம்மா ப்ளீஸ். சார் அன்மியூட் பண்ண சொன்னா பண்ணியிருக்கேன். சவுண்ட் வராம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். ஆ சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். எல்லாரையும் ஓகே. அன்மியூட் பண்ணிடுங்க. இப்போ நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். நம்ம இன்டராக்ட் பண்றப்ப நம்ம அவங்கள மீட் பண்ண இல்ல சார், எல்லாமே இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும் சார். இப்ப யாராவது ஒரு பேர் சொல்லி, இப்ப பன்னீர்செல்வம் சார் நான் பேச சொல்லுவேன், அந்த மாதிரி கேட்கணும். அப்படி அவருக்கு டவுட் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க. பண்ணிக்கலாம் பண்ணி இப்போ ஓகே, அளவு ஓகே, போட்டா இவங்க இந்த மாதிரி பேசுறாங்க, அதனால தான் பண்ணேன், வேற ஒன்றும். ஓகே, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி பியூட்டி பார்லரா மாறும்போது எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஹெட் மசாஜ், ஒரு ஃபேஷியல் பண்ணிட்டு பியூட்டி பார்லரா மாறிட்டாங்க. எல்லாம் சொல்லணும், ஒரு ஏசி மாட்டினா, ஒரு டைல ஓட்டினா, அப்புறம் நானும் பியூட்டி பார்லர்னு சொல்லிட்டான். நான் கூட எங்க பிரான்ச்ல கூட நிறைய பேர் கார்டு கொடுப்பாங்க, ஃபினான்ஷியல் பிளானர் அப்படின்னு போடுவாங்க. அவன் எல்ஐசி என்று சொல்றது கூச்சம். ஐயோ எல்ஐசி என்று சொன்னா நம்மள்ட்ட ஒன்றும் பேசாம போயிடுவானோ, ஃபோன் அட்டன் பண்ணாம போயிடுவானு ஒரு பயம். அதை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, பியூட்டி பார்லரும் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த மாதிரி உனக்கு ஃபினான்ஷியல் பிளான், இன்னும் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுவேன்னா சார், சைல்டு எஜுகேஷன், அப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் உங்களுடைய எஸ்டேட் பிளானிங், ரியல் எஸ்டேட் பிளானிங், வெல்த் கிரியேஷன், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எல்லாம் எப்படி போடுவீங்க, எல்லாம் லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசி மூலமா அப்படின்னு. இதெல்லாம் அந்த காலம், இதெல்லாம் மலையேறி போச்சு. இன்னும் சொல்ல போனா கொரோனாக்கு முன்னாடி காலம். கொரோனாக்கு அப்புறம் ஜனங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஸ்மார்ட் போன் இருக்கு, எல்லார்கிட்டயும் ஆப் இருக்கு, எல்லாமே இருக்கு. கரெக்ட். சரிங்களா? அதனால நீங்க போயிட்டு ஏதாவது பேசினா அவன் டப்புன்னு எடுத்து, இப்ப ஏஐ போச்சு.
ஜெமினி ஏஐ எல்லாத்துலயும் வந்து வாட் இஸ் இண்டெக்ஸ் பிளஸ் பிளான் ஆஃப் எல்ஐசின்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. அது ஒரு 15 லைன் எடுத்து கீறுது அப்படியே. அவ்வளவுதான். அது எல்லாம் நெட்ல எல்லா கடலையும் எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு. ஆமா. எல்லா விஷயம் எடுத்து கொடுத்துரும். ஆமா. அதனால முன்ன வந்த மாதிரி சார் பெஸ்ட் பிளான் சார் ஜீவன் லாப் 16 வருஷம் சார். நான் கூட போன ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணேன். வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ட்ரெயினர். 30% பணம் கட்டுங்க, 70% பணம் வரும். இந்த கதை எனக்கு விடுபடாது. எல்லாம் மணி வேல்யூ பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சரி எங்க அண்ணன் சார், சரிங்களா, எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன் சார் 50,000 வருஷத்துக்கு கட்டின பிளான் கேட்டாங்க சார். நான் சொன்னேன் உமங்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, 50,000 உனக்கு ஆயுசு வரும்னு. அவங்க கேட்கறாரு என்கிட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் உமங்கு 50,000 என்னப்பா வேல்யூ இருக்குன்னு கேட்கறாரு. உண்மைதானே சார்? கண்டிப்பா சார். யார் இப்ப அதெல்லாம் யோசிக்கிறேன். இப்போ நீங்க வந்து இது வித்திருப்பீங்க, 1990s வித்திருப்பீங்க, என்டோமெண்ட் வித்திருப்பீங்க, 10,000 பிளான் வித்திருப்பீங்க. அப்ப பெரிய காசு நான் இல்லைன்னா மறுக்கல. நீங்க ஆமா. எல்லாம் வித்தனாலதான் நீங்க எல்ஐசி இருக்கு. ஆனா அந்த 10,000 வித்து இப்ப அவனுக்கு 18,000 20,000 வரதுக்கு இப்ப 20,000 காசு கிடையாது சார் கஸ்டமருக்கு. ஆமா. அப்போ அவன் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி அவன்கிட்ட பாலிசி இருக்கணும் சார். நம்ம என்ன பண்றோம், ஒரு பாலிசி போட்டேன், அது என்ன பெனிஃபிட் கூட எனக்கு தெரியல, ஏஜென்ட் வந்து யாரை கேட்டாங்க கொடுத்தேன், அது நான் கட்டிட்டு வரேன் அப்படின்னு கஸ்டமர் சொல்றாரு. கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கஸ்டமர் கிட்ட எத்தனை தடவை நீங்க பாலிசி வாங்கலாம், அது ஒரு கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. ஜெய்சங்கர் சார் தெரியுதுங்களா? ஜெய்சங்கர் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுவோம் சார். பண்ணுங்க, பேசிக்கோங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஜெய்சங்கர் சார். எஸ் எஸ் சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இல்ல சார் அருமையா வேலிட் பாயிண்ட் சொன்னாரு. சார் நீங்க மீட் பண்ணிட்டீங்க. கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. இந்த கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூல நீங்க எது பண்ணலாம், ஒரு கஸ்டமர் கிட்டயே ரிப்பீட்டடா எவ்வளவு பிசினஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு. நீங்க உள்ள போனா கூடாரத்துக்குள்ள போனா ஒட்டகம் மாதிரி இருக்கணும் சார். வேற யாரும் இருக்க கூடாது. கூடாரத்துக்குள்ள போன ஒட்டகம் என்ன சார்? முனுசாமி சார் சொல்லுங்க. கிருஷ்ணகிரி சார், கிருஷ்ணகிரி பிரான்ச்ல முனுசாமி சார். கூடாரத்துக்குள்ள போன ஒட்டகம் என்ன சார்? ஒட்டகமே பார்த்தது இல்லையா? என்னைய பாருங்க சார், நான் நிக்கிறேன் சார், ஆல்ரெடி ஆளுங்களா சார் நானு. என்ன அன்மியூட் பண்ணிக்கோங்க முனிசாமிண்ணா. சார் எனக்கு புத்தகத்தை பத்தி தெரியல சார் என்னன்னு. சார் நான் சொல்லலாமா? சொல்லுங்க சார், சொல்லுங்க, யாருன்னா சொல்லலாம். சார் ஒரு கூடாரத்துக்குள்ள ஒட்டகம் போயிடுச்சுன்னா அதுவே அந்த ஃபுல்லா ஆக்குப்பை பண்ணிடுற, யாரையும் உள்ள விடாது கிட்டத்தட்ட. அதேதான் சார். நம்ம ஒரு கிளையண்ட்டுக்குள்ள போனா வேற எவனும் உள்ள வரக்கூடாது சார். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி சார். கரெக்ட் சார், கரெக்ட் கரெக்ட். இப்போ நம்ம வந்து உள்ள போனோம்னா யாரும் வரக்கூடாது சார், சரிங்களா? HNI இருக்கிற இடத்துல தான் உங்களை பார்க்கணும். HNI உங்களை எங்க பார்க்கணும்? HNI யாருக்கு தெரியுமா சார் பிசினஸ் கொடுப்பான்? அவனை ஈக்குவலண்டா இருக்கிற ஆளுக்கு தான் சார் பிசினஸ் கொடுப்பான் சார். சார் கரெக்ட் சார், கரெக்ட் கரெக்ட். அதாவது இந்த அலெக்சாண்டர் போர் பத்தி ஒரு கதை தெரியுமா சார்? இருக்காது பெரியசாமி சார், தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஃபேனை தான் பார்த்துட்டு இருக்கேன், உங்க முகத்தையும் நான் பார்க்க முடியல பெரியசாமி சார். பெஸ்ட் போயிட்டாரா? எனக்கு மேல இருக்காரு. நானா 1.5 மணி நேரம் உட்கார முடியல, ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியல அவரால. இந்த அலெக்சாண்டரு அந்த போர் தொடுக்கும் போது இந்தியா எல்லைக்குள்ள வரும்போது அந்த ராஜா என்ன சொன்னாரு, எனக்கு சரிசமமா உன்னை ட்ரீட் பண்ணு, என்ன ட்ரீட் பண்ணு, உனக்கு சரிசமமா ட்ரீட் பண்ணாரு. அதேதான் HNIக்கும், சரிங்களா? கரெக்ட் நீங்க சப்போஸிங் ஒரு ஹோட்டலுக்கு போனோம், அதாவது நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போகணும்னா கூட அந்த அந்த ஆளுடைய ஹோட்டலுக்கு போனோம், நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க விஷயம்னா அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட போய் பாலிசி கேட்பாங்க, இல்ல மேனேஜர்கிட்ட போய் பாலிசி கேட்பாங்க. சில பேர் நமக்கு பாலிசி கொடுக்கறதுக்குன்னு வராங்க, பிறந்திருக்காங்க, சரிங்களா? நம்மள்ட்ட பாலிசி எடுக்கணும்னு பிறந்திருக்காங்க. சில பேர் நமக்கு பாலிசி சொல்லி ரெஃபர் பண்றதுக்காக பிறந்திருக்காங்க. அதாவது திரும்ப சொல்றேன், இப்போ ஒரு தியேட்டர்ல மேனேஜர் இருந்தாலும் அவன்கிட்ட பாலிசி கேட்கவே மாட்டேன். அந்த தியேட்டர் மேனேஜர் மூலமா 100 டிக்கெட் எடுத்து கொடுப்பேன் கிளையண்ட்டுக்கெல்லாம். கிளையண்ட்டுக்கு தான் நான் வந்து டிக்கெட் எடுத்து கொடுப்பேனே தவிர்த்து மேனேஜர்கிட்ட போயிட்டு சார் ஜீவன் லாபம் பிரமாதமான ப்ராடக்ட்டும் உங்க குழந்தைக்கு எடுத்துக்கங்க சொல்லவே மாட்டேன். சரிங்களா? ஜெயகோபால் சார் கேமரா ஆன் பண்ணுங்க சார், உங்க அழகிய முகத்தை பார்க்கவே முடியல. ஜெயகோபால் சார். சரிங்களா சார்? சரிங்களா? அதனால நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க HNI செக்மெண்ட் போகணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து HNI இருக்கணும். HNI இருக்கணும் இந்த சென்ஸ், நீங்க என்ன பெருசா கேட்கணும், பெருசா பார்க்கணும். நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க,
₹1 கோடி பாலிசி எடுக்க வேண்டிய இடத்துல ₹5 லட்சம் பாலிசி எடுக்கிறாங்க. எப்படி கேட்பாங்க? ஐயோ, இந்த ₹5 லட்சம் பிரீமியம், ₹25,000 பிரீமியம் கேட்கலன்னா போச்சு, அவனால ₹5 லட்சம் கட்ட முடியும். ஆனா இவன் என்ன பண்ணுவாங்க? ஐயோ, இது கேட்டா நம்மள நினைச்சுப்பாங்க, நமக்கு பாலிசி வராதோ, ஏதோ இதுவாயிடுமோ, தள்ளி போகுமோ நினைச்சு அப்போ ஒரு ஹெல்மெட் காம்படிஷன், பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் காம்படிஷன் போட்டிருப்பாங்க. இல்ல தலைவரை வரவேற்போம்னு ஒரு காம்படிஷன் போட்டிருப்பாங்க. போட்ட உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? ₹25,000 பிரீமியம் வாங்கி கட்டிட்டா, ஐயா நான் போய் பார்த்துட்டேன், அவரை பார்த்துட்டேன்னு சொல்லுவோம். என்ன சார், தாமோதர் சார் கரெக்டா? சரியண்ணா. எஸ். கரெக்டுங்களா? தேசிகராஜன் சார் கரெக்டுங்களா? சார் அன்மியூட் பண்ணி பதில் சொல்லுங்க. Sir, you can unmute yourself. We are given permission. 100% கரெக்ட் சார். கரெக்டுங்களா? இப்போ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. பிரான்ச்ல நம்பர் ஆஃப் பாலிசிஸுக்கு காம்படிஷன் போட்டா ₹10 லட்சம் பாலிசியா, ₹1 லட்சம் பாலிசியா தயவு செஞ்சு பிரிக்காதீங்க. Correct. ₹20 லட்சம் பாலிசிய ரிட்டையர் என்ஜாய்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க சார். ரிட்டையர் என்ஜாய் பாலிசி கொடுக்கும் போது ஜாலியா இருக்கும் சார். நம்பர் ஆஃப் பாலிசி கொடுத்துட்டோம், இதோ இதான் ஆலயமணி படத்துல நம்ம கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி பயன்படுத்திய சோப்பு டப்பா அப்படின்னு கொடுப்பாங்க சார் நமக்கு. சரிங்களா சார்? நான் இப்படிதான் பேசுவேன், யாருக்கு எனக்கு கவலை இல்லை. இல்ல, அழகிய சோப்பு டப்பா, அதோ நம்ம அண்ணனுக்காக 20 பாலிசி கொடுத்தலாம், ஏ அப்படியே ஷால் போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த ஷால் நீங்க எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது, பாத்ரூம் டவலா கூட யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஷாலை தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க. ஏன்னா கிளையண்ட்டுக்கு ஃபைனல் எடிஷன் போனஸ் ₹2 லட்சம் மேல போச்சுன்னா தான் அதிகமா கிடைக்கும். நீங்க ₹20 லட்சம் பாலிசி, 1 லட்சம் பாலிசி அப்படின்னா கிளையண்ட்டுக்கு பண்ற துரோகம். சரிங்களா? Submersible சுப்பிரமணியன் குறையுது சார் sir. கரெக்டுங்களா? சுப்பிரமணியன் Submersible சார் குறையுது. கரெக்டுங்களா? Correct. Correct. ஆமா, சுப்பிரமணியன் சார் கரெக்டுங்களா? சுப்பிரமணியன் சார் அட்மிட் பண்ணிக்கோங்க. சார் நான் சார் லைட்டா கரெக்ட் சார், கரெக்ட் கரெக்ட் சார். கரெக்டுங்களா? சார் ஓகே, அவ்வளவுதான். சார் மினிமம் இப்போ 2 lakhs சார், 1 lakh இல்ல இல்லையே. இல்ல, பிரேக்கா சார். இல்ல. ஓ ஓகே ஓகே, தேங்க்யூ சோ சார் இதுல ஒன் பிரேக் மோர் ரிப்பீட். இல்ல சார், விட்டு விட்டு கேக்குதுன்னு சொன்னா பிரேக் ஆகுதுன்னு நான் சொல்ற கான்வர்சேஷன் இல்ல, விட்டு விட்டு கேக்குதுன்னு சொன்னேன். இப்ப ₹2 லட்சம் ஆயிடுச்சு, சரி 10 பாலிசியா பிரிக்காதீங்க, அவ்வளவுதானே? அவ்வளவுதானே சார்? 10 பாலிசியா பிரிச்சு சோப்பு டப்பா வாங்குறது, கப்பு வாங்குறது, அந்த கப்பு வச்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. ஆனா வெளியே போய் சொல்லும் போது, சார் நான் ஒரு பேக்கேஜா ஒரு பாலிசி கொடுத்தேன்னு சொல்றது போது, இல்ல சார் 20 லட்சம் ஒரு பாலிசி கொடுத்தனா அது பெருமை. அது ஹையர் சம்மர் ஷூட் கேசஸ். சரிங்களா? ரிட்டர்ன் என்ஜாய் பாலிசி சொன்னேன். ரிட்டர்ன் என்ஜாய் விற்கும் போது ஜாலியா இருக்கும். வித்ததுக்கு அப்புறம் அந்த கஸ்டமர் லோனுன்னு 5 வருஷத்துக்கு அப்புறம் நின்னானா 20 பாலிசியும் கையெழுத்து விட்னஸ் போட போறது நீங்க, ஃபார்ம் ஃபில்அப் போறது நீங்களோ உங்க ஸ்டாஃபோ, கையெழுத்து 80 கையெழுத்து போடணும் கஸ்டமர். கரெக்டா தப்புங்களா? கரெக்டுங்க சார். போடுவானா? நீங்க தான் Correct, sir. போட்டவங்க இருக்கணும். நம்மள போடுவாங்கல்ல. கரெக்டுங்களா? அது நாமினேஷன் பார்த்தோம்னா 50 ஃபார்ம் எழுதணும். 50 ஃபார்ம் இல்ல, 20 ஆமா, 20x2 40 ஃபார்ம் எழுதணும். ஒண்ணு Correct ஜெராக்ஸ் தானே? எடுத்து விடுவாங்க, ஜெராக்ஸ் எடுத்து விடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுலயும் கையெழுத்து போட்டு இருந்தா. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அஹ், உங்களுக்கு இப்படி வரும் அப்படி வரும். நம்பர் ஆஃப் பாலிசி டார்கெட்டுக்கு தயவு செஞ்சு போய் துணை நிக்காதீங்க. பிரீமியம் எதுவும் துணை எடுங்க. உங்களுக்கு நம்பர் ஆஃப் பாலிசி போட்ட கமிஷனா, பிரீமியம் போட்ட கமிஷனா? சிவஞானம் சார் சொல்லுங்க. சார் அன்மியூட் பண்ணி கேட்கல சார், பேசுங்க. பேசும் படம் பாக்குற மாதிரி இருக்கு. பிரீமியம் அதிகம் உங்களுக்கு கமிஷன் அதிகமா இருக்கும். பிரீமியம் தான் சார், பிரீமியம் தான். பிரீமியம் தான் இல்லைங்களா? அப்போ பிரீமியம் தான். எதுக்கு இது நம்பர் ஆஃப் பாலிசி போய் உடச்சு அவங்களுக்கு நம்ம இது பண்ணணும்? பிரீமியத்தை அதிகமாக்கணும், அது நியாயம் இல்ல. ஒருத்தருக்கு வந்து எனக்கு மாசம் மாசம் பணம் கட்டுறது வந்து, எனக்கு வருஷத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு இப்போ 20 லட்சம் 10 லட்ச ரூபாய் பணம் கட்ட முடியல அட் டைம் அப்படின்னா, நீங்க வந்து ஒன்னு குவார்டர்லியா மாத்தி, ஒன்னு ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு கொடுக்குற ஒரு அர்த்தம் உண்டு. பிரிச்சு அப்படியே அர்த்தம் பிரிச்சு கொடுத்தா அர்த்தம் உண்டு. அடுத்த மாசம் 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 பணம் வரும் அவருக்கு அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு கஸ்டமரோட 10 கன்வீனியன்ஸ். யாருங்க என்னங்க கஸ்டமர் கஸ்டமரோட கன்வீனியன்ஸ்க்கு கன்வீனியன்ஸ். ஆமா, அந்த மாதிரி பண்ணா ஒரு அர்த்தம் உண்டு. அதை விட்டுட்டு சோப்பு டப்பாவுக்கும் அப்புறம் வந்து பெட்ரோலுக்கும் ஆசைப்பட்டு, ஆசைப்பட்டா நீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்ல, சில தூண்டுறாங்க நம்மள. நேரம் கிளப்புக்கு பண்ண வேண்டியதா இருக்குல்ல சார். வெங்கட்ராமணி is very, அது லைஃப் தானே பண்ணணும். சரி பாலிசி very, பண்ணணும்னு very வச்சுக்கோங்க. frank talk. ஆமா, என்னங்க Very frank கரெக்ட் சார். talk. கிளப் யார் வெங்கட்ராமணி. யார் பேசுறீங்கன்னு பேர் சொல்லிட்டு பேசுவோம், வசதியா இருக்கும். விஜயலட்சுமி சார், விஜயலட்சுமி, ஓகே ஓகே. திருச்சி, திருச்சி பிரான்ச். நம்பர் ஆஃப் பாலிசினா அதான் சொல்றேன் மேடம். கிளப்புக்கா. நீங்க இப்ப அந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு இப்ப இன்னொரு ஆப்ஷன் என்ன தெரியுங்கன்னா, கஸ்டமர் என்ன பண்ணுவோம், 5 பாலிசி சரண்டர் பண்ணுங்க, 5 பாலிசி உங்களுக்கு கட்டிடணும் ஃபியூச்சர்ல. ஆமா, correct. அப்ப என்ன பண்ணுவீங்க?
மேனேஜர் 3 வருஷத்துக்கு அப்புறம் போயிடுவாரு மேடம். உங்களை யாரு காப்பாத்துறது, நம்மள யாரு காப்பாத்துறது? கரெக்ட் தான் சார். ஆ, ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கோஷம் போடணும், லியாபி லிக்கா எல்லாம் ரொம்ப வேண்டாம். நானே லியாபி 1964 மெம்பர், நான் ரொம்ப ப்ரௌடா இருக்கேன் அதுல. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து நமக்கு நிறைய விஷயத்த வாங்கி கொடுத்துருக்காங்க, கிராஜுவிட்டி எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க, எல்லாம் கரெக்ட். ஆனா பாலிசி கொடுக்காதீங்கன்னு சொல்லாம தயவு செஞ்சு அவங்கள்ட்ட இருந்து விலகிருங்க. பாலிசி கொடுக்காதீங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்து விலகிருங்க. லியாபி 1964 அது சொல்ல எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து விலகிருங்க. நீங்க பிசினஸ் பண்ண வந்திருக்கீங்க, நம்ம இப்ப வந்து பொது உடைமைக்காரங்க கிடையாது, சரிங்களா? எல்லாருமே கேபிட்டலிஸ்ட், சரிங்களா? ஒண்ணு. இது கான்ட்ரவர்சியா இருந்துச்சுன்னா இந்த டாபிக் நம்ம கட் பண்ணிப்போம். உங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு அவங்களோட அஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம். இன்னொரு விஷயம், ஒரு கிளையண்ட் பர்த்டேக்கும் ஒரு கிளையண்ட் அனிவர்சரிக்கும் ஏதாவது அவங்கள போய் மீட் பண்ணிட்டு மேக் இட் அ பாயிண்ட். அவங்கள போய் மீட் பண்ணோம், பர்சனலா மீட் பண்ணணும், மேக் இட் அ பாயிண்ட். கண்டிப்பா சார். சரிங்களா? போன்ல விஷ் பண்றது, அதே மாதிரி இந்த ஃபிளையர் எல்லாம் போடுறீங்கல்ல, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படி ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் டிஸ்னி பண்ணாதீங்க. பர்சனலைஸ்டா அனுப்புங்க. உங்களுக்கு கிளைண்ட் பர்த்டே ஸ்டேட்டஸ் கஸ்டமைஸ். இருக்காதீங்க. கஸ்டமைஸ்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி வச்சுன்னா அவனே பார்ப்பான். உங்க ஸ்டேட்டஸ் 4 பேர் பர்த்டே போய் அதே கடை அதே வாடகை இதே பிளேயர் தானே நமக்கு வச்சான் அப்படின்னு யோசிப்போம். இல்ல ரவி சார் கரெக்ட்டுங்களா? கேட்கல சார், அன்மியூட் பண்ணுங்க சார். உண்மை உண்மை, அதான் சார் உண்மை. உண்மை சார். பர்சனலைஸ்டா பண்ணுங்க. இது பண்ணக்கூடாது. எதுவா? ஒரே பிளேயரை போடக்கூடாது. உங்கள் பிறந்த நாளைக்கு வாழ்த்துக்கள் அப்படிலாம் போடக்கூடாது. பர்சனலைஸ்டா பண்ணுங்க. கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஐடி எம்ப்ளாயியை போய் நீங்க டார்கெட் பண்ண. உங்க ஊர்ல நிறைய ஐடி எம்ப்ளாயி இருக்கலாம், உங்க ஊர்ல வெளியூர்ல போய் வேலை செய்யலாம், அவங்க அப்பா உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், அவங்க அப்பா டிசிஷன் மேக்கிங்காவே இருக்கலாம். ஆனா இப்ப எந்தெந்த ஊர்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப கடலூர்ல கூட ஒருத்தரை பார்த்தேன். கடலூர்ல இருக்கிறவனோட சென்னையில இருக்கிறவனுக்கு எக்ஸ்போசர் அதிகம், யாரா இருந்தாலும். கரெக்டுங்களா? கரெக்ட் சார், கரெக்ட், கண்டிப்பா. கடலூர்ல இருக்கிறவங்க சென்னையில, அப்ப சென்னையில அவன் பலது பார்த்துருப்பான், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சென்னையில இருக்கிற எக்ஸ்போஷர் சொல்றேன். அப்போ சென்னை ஐடி எம்ப்ளாயிட்ட போயிட்டு கடலூர் அப்பா வச்சு நீங்க பேச முடியாது, சரிங்களா? கரெக்ட் சார், கரெக்ட். கரெக்டுங்களா? கரெக்டுங்க சார், கண்டிப்பா. ஆமா, அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு கான்செப்டையும் நீங்க உள்வாங்கி நீங்களே கேட்டு இது சரியான ஃபர்ஸ்ட் கேட்டுங்க. அதுக்கப்புறம் அது கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணுங்க. கஸ்டமர் ஆல்வேஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஹலோ சார், சொல்லுங்க Customer சார், is இன்னொரு முறை God. சொல்லுங்க சார். இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லுங்க சார். இன்னொரு முறை அதை சொல்லுங்க சார், நீங்க சொன்ன இது. கஸ்டமர் ஆல்வேஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட், கம்பெனி செகண்ட் Customer is கம்ஸ் நெக்ஸ்ட். God ன்னு சொல்லணும். காட் எல்லாம் சொல்லாதீங்க சார், கஸ்டமர் ஆல்வேஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட் சார். கரெக்ட், கரெக்ட், கண்டிப்பா சார். சரிங்களா? எப்போதுமே கஸ்டமர் தான் நமக்கு முக்கியம். கஸ்டமரை இது பண்ணுங்க. ரெண்டாவது, 5 லட்ச ரூபா வரைக்கும் இப்ப டாக்ஸ் ஃப்ரீ, கரெக்ட்டுங்களா? பிரீமியம் 5 லட்ச ரூபாய்க்கு எடுத்தா இப்ப டாக்ஸ் ஃப்ரீ, கரெக்ட்டுங்களா? கரெக்டுங்க சார், கரெக்ட். ஆமா, டாக்ஸ் ஃப்ரீ. அந்த டாக்ஸ் ஃப்ரீ அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் கார்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க. 5 lakhs வரைக்கும் நீங்க அந்த பாலிசி கொடுக்கும் போது அது பண்ணுங்க. 5 lakhs வரைக்கும் அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. யூலிப் பாலிசி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், யூலிப் பாலிசி எல்ஐசியில கொடுக்காதீங்க. நீங்க உங்க கம்பெனியில ஒரு பிளானை வேணான்னு சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவாங்களா? நான் சொல்லுவேன், ஹெல்த் இன்சூரன்ஸும் யூலிப்பும் எல்ஐசில நீங்க கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவு கன்வென்ஷனல் ப்ராடக்ட் கொடுங்க. ஏன்னா யூலிப்ல நாளைக்கு பாலிசி வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா கஸ்டமர் உங்களை கேள்வி கேட்பான். கன்வென்ஷன்ல குறையுமா சார்? ஆனந்தகிருஷ்ணன் சார் சொல்லுங்க, போட்ட காசுக்கு பாதிப்பு வருமா சார்? வரும் சார், போனஸோட கிடைக்கும் சார். வரும் இல்லையா? கண்டிப்பா வரும் இல்லையா? ஆகும். அதனால சொல்றேன், யூலிப் பாலிசில ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. பிரான்ஸ்ல யாரு வேணா எது வேணா சொல்லட்டும், அவங்க வந்து 5% சிஏஜிஆர் 20% சிஏஜிஆர் கூட காட்டட்டும். என்னுடைய கான்செப்ட் படி யூலிப் பாலிசி வேண்டாம். நீங்க அங்குராஜ் சார், நீங்க கன்வென்ஷனல் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கன்வென்ஷனல் ப்ராடக்ட் சென்னை பிசினஸ் பண்ணுங்க. சென்னையில இருந்து சொல்லுங்க சார், நான் முரளி பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். மார்க்கெட் நல்லா தெரிஞ்ச கிளையண்ட், அவரே கேட்கும்போது தரலாமா சார்? சார் புரியல, என்ன சார்? மார்க்கெட் பத்தி நல்லா தெரிஞ்ச கஸ்டமர், அவரை நல்லா இருக்கு அவரு கேட்டாக்கா, ஏன்னா இண்டெக்ஸ் சார் இப்போ வருது. இண்டெக்ஸ் பிளஸ் இப்போ கொடுக்குறீங்களா? சார்ஜஸ் எவ்வளவு சார் இண்டெக்ஸ் பிளஸ்ல?
1.95 வருது சார். சார் 1.95 இண்டெக்ஸ் வருது. பிளஸ்ல சார்ஜஸ் எவ்வளவு சார்? ஃபர்ஸ்ட் இயர் 8% சார். ப்ரீ ஓகே. மேனேஜிங் சார்ஜ் 8% சார். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஓகே. சார்ஜ் 1.35%. ம். எப்படி கொடுப்பீங்க? 10% ஸ்ட்ரெயிட்டா சார்ஜஸ்ல போகுதுல சார். அவர் மார்க்கெட் எப்படி தெரிஞ்சு அவர் யூலிப் கேட்டாருன்னா யூலிப்ல கன்வென்ஷன் மாத்த பாருங்க. யூலிப் கொடுக்காதீங்க. ஐ சி. ஓகே. என்னுடைய கான்செப்ட் நீ ஏதாவது பிரான்ச் மேனேஜரோ சிஎம்ஓ யாராவது கேட்டாங்கன்னா நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன். எனக்கு யூலிப் சரி வராது. ஏன்னா நீங்க மணி பிளஸ் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் தெரியுமா? யாரெல்லாம் மணி பிளஸ் ஏஜென்ட் சார்? சார் நிறைய வித்துருக்காங்க எல்லாரும். எல்லாரும் ஏஜென்ட். மணி பிளஸ் கதை உங்களுக்கு தெரியும். வெல்த் பிளஸ் கதை தெரியுமா சார்? வெல்த் பிளஸ் பிளான் யாராவது நான் சொல்லட்டுங்களா? வெல்த் பிளஸ் பிளான் என்ன? ஹையஸ்ட் என்ஏவி கேரண்டீட். கரெக்ட்டுங்களா? ஆமா. 7 வருஷம் 3 வருஷம் பணம் கட்டணும். 7 வருஷத்துல என்ன என்ஏவியோ ஹையஸ்டோ அந்த என்ஏவி இல்ல 8 வருஷம் மெச்சூரிட்டி போது 8th இயர்ல அந்த டேட்ல மெச்சூர் ஆன டேட் என்ன என்ஏவி ரெண்டுத்துல எது ஹையஸ்டோ அது கொடுப்பாங்க. கரெக்ட்டுங்களா சார்? காந்திராஜ் சார் கரெக்ட் கரெக்ட். ஆமா சார். கரெக்ட் கரெக்ட்டுங்களா சார்? You are right. மெசேஜ் போடுறவனா காந்திராஜ் சார்? சார் நீங்க சொன்னது கரெக்ட். ஓகே. ஆனா எத்தனை பேருக்கு போட்ட காசு வந்து நீங்க சொல்லுங்க. சிங்கிள் பிரீமியம் போட்டவங்களுக்கே சொல்லுங்க. வயசு அதிகமாகிறவங்களுக்கு போட்ட காசு கூட வரல. கரெக்டா இல்லையா? நாளை என் மாமியை விட்டு திட்டே வாங்கிட்டேன். திட்டு வாங்கிருக்கீங்கல்ல. யார் போய் பதில் சொல்லுவாங்க அங்க? மாமியார்னால விட்டுட்டாங்க, இல்லாட்டி விட்டுருப்பாங்க. மாமியார்னால விட்டுட்டாங்க, வீட்டுக்கார மாட சொல்லி சமாளிச்சிட்டோம். சரி விடுங்க. நீங்க மாமியாரை பழி வாங்கணும்னு நினைச்சீங்க, கூத்துட்டீங்க வெல்த் பிளஸ். செல்வன் கரெக்டான வேலை செஞ்சுட்டார். உண்மையத்தான் சொன்னேன். நானும் பாதிக்கிறேன்ல. நான் வெங்கட்ரமணி என்ன மாதிரி பிராங்கா பேசுறேன். அதனால எனக்கு ராமூர்த்தி பேசுறேன். நானும் பாதிச்சிருக்கிறேன். நீங்களும் பாதிச்சிருக்கீங்களா சார்? ராமூர்த்தி சார். சரிங்க சார். ஆமா. அதே மாதிரி இந்த ஆனந்த் சீனிவாசனும் இருக்கான் சார், அந்த குண்டன். ஆனந்த் சீனிவாசன் நம்பாதீங்க சார். திட்டு பையன் சொல்லலாம். அந்த பையன் அந்த ஆள் வந்து காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சார். அவங்களுக்கு மோடியை திட்டுறதுக்கு ஒரு காரணம் வேணும் சார். அதனால எல்ஐசியே பணம் போடாதீங்க. எல்ஐசில இன்னொன்னு சார், ஆனந்த் சீனிவாசன் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். மிடில் ஈஸ்ட் எல்லாம் போயிட்டு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆனந்த் சீனிவாசன். ஆனந்த் சீனிவாசன் சொல்றாருன்னா ஆனந்த் ஸ்ட்ரெயிட்டா சொல்றேங்க சார், இது பிஜேபி ஆச்சு. அவர் எல்ஐசி திட்டம்னு பாக்குறாரு. ஹிடன்பர்க் ரிப்போர்ட் சொன்னாரு. ஹிடன்பர்க் கம்பெனியா மூட்டு போயிட்டான். அவன் ஹிடன் ஆயிட்டான். சரிங்களா? கம்பெனியை நம்புங்க சார். எல்ஐசி மாதிரி ஒரு கம்பெனி உலகத்துல கிடையாது சார். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இந்த பாலிசி இருக்குல்ல சார், பெஸ்ட் ப்ராடக்ட்னு என்ன யாராவது கேட்டீங்கன்னா நான் ஜீவன் உமங் தான் சார் சொல்லுவேன். அக்ராஸ் ஆல் கம்பெனிஸ் ஜீவன் உமங் மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடையவே கிடையாது சார். ஜீவன் உமங் ப்ராடக்ட்ல பெஸ்ட் பாலிசி எப்படின்னா, நீங்க 15 இயர்ஸ் பணம் கட்டுறீங்க சார். 15 இயர்ஸ் பணம் கட்டிட்டு 16th இயர்ல இருந்து 8% லைஃப் லாங் வாங்குறீங்க சார். அதாவது வருஷத்துக்கு என்ன கட்டுறீங்களோ லைஃப் லாங் வாங்கிக்கிறீங்க. அட் த சேம் டைம் உங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும் சார். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பாதி வந்து நீங்க வந்து 10 இயர்ஸ் கட்டிங்கன்னா 2/3 அமௌண்ட் கொடுத்துருவாங்க பெய்டப் வேல்யூவா. பெய்டப் வேல்யூக்கும் போனஸ் அக்குபேட் ஆகும் போஸ்ட் இது. கரெக்டுங்களா? ஜீவன் உமக்கு மாதிரி நீ உற்சவ் சொல்லுவீங்க எல்லாரும். உற்சவ் நல்ல ப்ராடக்ட் தான். இன்னும் ஒரே விஷயம், உற்சவ்ல போனஸ் கம்மி. பணம் வாங்கினீங்கன்னா போனஸ் ஆட் ஆகாது, கேரண்டி அடிஷன் ஆட் ஆகாது. இல்லைன்னா கேரண்டி அடிஷன் ஆட் ஆகும். ஃபிளெக்சில 5.5%. உமங்ல 40% பிரீமியம் அதிகம் சார். உற்சவோட 40%. கரெக்ட் சார். கண்டிப்பா. சரிங்களா? ஆமாங்க சார். 15 இயர்ஸ் டேர்ம் சார். ஷார்ட் டேர்ம் டியூரேஷன் கேட்டா நவ்ஜீவன்சி தரலாம் சார். அதே மாதிரி உற்சவம் தாங்க. ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் கொடுங்க. நீங்க எல்லாம் கமிஷன் பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் உற்சவ் கொடுக்கறதுக்கு, உமங் கொடுக்கறதுக்கு 15 இயர்ஸ் உற்சவ் கொடுத்துருவேன். அதுல 35%, இதுல 28% என்ன சார் நீங்க என்னை கால வார்த்தைங்க நீங்க நினைக்கலாம். அது உங்க இஷ்டம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கமிஷன்ல போனா போகுது, உமங் தான் சார் பெஸ்ட். வண்டர்ஃபுல் பாலிசி. இது நவ்ஜீவன்ஸ் 10% இருக்குல்ல, 20 lakhs மேல போட்டா எக்ஸிஸ்டிங் பாலிசி இருந்தா 20 lakhs மேல போட்டா அதான் கேக்குறேன். அது 10% அசூட் தானே? ஆமா. இல்ல அது உமங்க விட பெஸ்டா வரல. உமங்கோட பெஸ்ட்லாம் கிடையாது. ஓகேண்ணா. உற்சவல வந்து உங்களுக்கு 10% வந்தாலும் பட் ஒன் டைம் பேமெண்ட் தானே சார். பட் அதெல்லாம் உங்க லைஃப்ல உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? எது அதாவது சொல்றாரு இல்ல, செல்வன் சார் சொன்னார் இல்லையா, அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே. உற்சவ கொடுத்தா சிங்கிள் செட்டில்மெண்ட் சிங்கிள் டைம் தான் இல்லையா? வேற உமங்க உற்சவம் லைஃப் லாங் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. நீங்க 10%. கரெக்ட். நீங்க காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னா உற்சவ் நவ்ஜீவன்சி காம்பினேஷன் கொடுங்க. ஓகே சூப்பர்ண்ணே. அதான் சொல்ல வந்தானே, நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே
காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னா உத்சவ் நவ்ஜீவன் ஸ்ரீ காம்பினேஷன் கொடுங்க. காம்பினேஷன் வந்து 6 இயர்ஸ் ப்ரீமியம் கட்டுங்க. 11th இயர்ல 10th இயர் எல்லா பணத்தையும் வாங்கிக்கோங்க நவ்ஜீவன் ஸ்ரீல. உத்சவ்ல வந்து லைஃப் லாங் இன்கம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லணும். அதான் கீ பாயிண்ட். என்ன இப்போ ரேஷியோல பிரிக்கணும்னா, இது வந்து 2 மடங்கு கொடுத்தீங்கன்னா அது 1 மடங்கு கொடுக்கணும். இது எது 2 மடங்கு? நவ்ஜீவன் ஸ்ரீ 2 கோடி கொடுத்தீங்கன்னா இது 1 கோடி தரணும். ஓகே. சரிங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இதுதான் கான்செப்ட். 6 வருஷம் பணம் கட்டு, ரிட்டர்ன் டாக்ஸபிள். 5 வருஷத்துக்கு மேல போன டாக்ஸபிள், 10 மடங்கு இல்லைன்னா டாக்ஸபிள். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2 கண்டிஷன் தான். 10 மடங்கு பிரீமியத்துக்கு இருக்கணும், அது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் எபோ 5 5 லேக்ஸ் லட்ச மேல ரூபாய்க்கு மேல போயிருக்கு. பிரீமியம் போச்சுன்னா. 2 கண்டிஷன் சாட்டிஃபை ஆச்சுன்னா தான் டாக்ஸ் ஃப்ரீ 1010 இல்லைன்னா டாக்ஸபிள். பிசினஸ் உற்சவல 12 வருஷத்துக்கு கீழே சொல்லுங்க. பிசினஸ் பீப்புள் யாருமே டாக்ஸ் பத்தி கவலைப்படுறது இல்லை சார். நானே பேசியிருக்கேன். கட்டினா கட்டிட்டு போறது என்னப்பா அப்படியா? இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்களா? என் எனக்கு தெரிஞ்ச நியூஸ் ஒருத்தர் சொன்னாரு. அவர் என்னை கேட்டாரு, அதனால சொன்னேன். இல்ல, எனக்கு நியூஸ் நீங்க சொல்றத நியூஸ் ஆகுது. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே. மேடம் நீங்க என்ன அன்மியூட் சொல்லணும்? பண்ணி பேசுங்க. விஜயலட்சுமி மேடம் மேடம் அன்மியூட் பண்ணி பேசணுமா? பேசுங்க. இல்ல மெச்சூரிட்டி கால்குலேட் பண்ணும்போது அந்த டாக்ஸை அறியுதுன்றது மாதிரி கேட்பாங்க பிரேக் இல்லையா? ஆகுது மேடம், பிரேக் அந்த ஆகுது மேடம், டாக்ஸ் பிரேக் சொல்றாரு ஆகுது மேடம். கட்டலான்னு. ஆ அப்படியா? இப்போ இல்ல சார், டாக்ஸ் சொல்றது கட்டலாம்னு சொல்றாரு. அவருக்கு சொல்றேன், டாக்ஸ் இப்ப கட்டும் போது பிரீமியத்தோட தான் அது லோட் ஆகுது. அப்போ வந்து மெச்சூரிட்டியில அது கால்குலேட் பண்ணும்போது எனக்கு கூட கட்டுற மாதிரி அவங்களுக்கு இதாகாதான்னு சொல்லுவாங்க. இல்ல, அவருக்கு கேக்குறீங்களா என்ன கேக்குறீங்களா? அவருக்கு தான் ஓகே ஓகே. சொல்றேன். அவருக்கு ஓகேன்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பார்ட்டி இருக்காங்கன்னா பெரிய ஆமா, விஷயம் தான். அவருக்கு கிடைச்ச கஸ்டமர்லாம் தெய்வங்கள் போல. கரெக்ட் சார். என்ன எம்ப்ளாயி நீங்க உங்க பிரான்ச்ல கொடுக்குற பர்சன்டேஜ் யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நெட்ல சர்ச் பண்ணுங்க. நான் வேணா அவர் லீக் குரூப் அவருக்கு ஒரு ஆர்டிகல் ஷேர் பண்றேன். அந்த ஆர்டிகல் கூட ஒரு பார்க்கட்டும், பார்த்து கூட சொல்லட்டும். அது அது வந்து நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. சிவகுமார் சார் அம்சமா இருக்கீங்க, என்ன மாதிரியே தாடிலாம் வச்சுக்கிட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ அதனால இது ஒண்ணு முக்கியமா பார்க்கணும். இன்னொரு விஷயம் சென்னையில் என்னன்னா, இப்போ ஒரு உங்க ஊர்ல ஒரு பிவிஆர் இல்லைன்னா ஒரு ஒரு மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் இருந்துச்சுன்னா அங்க ஸ்லைடு போட அலோவ் பண்ணுவாங்க. ஒரு பேமெண்ட் கொடுத்தா ஸ்லைடு போடலாம். யாராவது உங்கள்ட்ட டிக்கெட் கேட்டாங்கன்னா உங்களுக்கு உங்க பேர் ஒரு ஸ்லைடு போட்டு விட்டுருங்க. 2000 ரூபா 3000 தான் ஆகும். பாலிசி பாத்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் பிரீமியம் வாங்கணும். பர்சனலைஸ் தான். சூப்பர் 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 சார், இட்ஸ் குட் ஐடியா. புரியுதுங்களா? கிரேட்ஃபுல் ஐடியா. ஆமா, அது ஒண்ணு பண்ணுங்க. இந்த ரூபா நோட்டு கிடைக்கும். ஏற்கனவே ஒரு இதுல ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு கிளையண்டுடைய பர்த்டே 020958 6 டிஜிட் தான் இருக்கும் ரூபா நோட் நம்பரு. அந்த நம்பர் வாங்கி ஒரு கிஃப்ட் பண்ணேன். எனக்கு போன வருஷம் தீபாவளிக்கு முதல் நாள் 5 கோடி ரூபா பிரீமியம் கொடுத்தாரு. ஓ ஜீவன் சாந்தி. ஆமா ஆமா, நீங்க இப்ப பார்த்தேன் ஃபிளாஷ் பார்த்தேன். ஆமா, சோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பர்சனலைஸ்டா வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அது என்னமோ 100 ரூபா தான் நான் கொடுத்த கிஃப்டோட வேலை. ஆனா 100 ரூபாய்க்கு வேற யாராலையும் கொடுக்க முடியாதா இருக்கணும். இப்படி எல்லாம் யோசிக்க முடியுமா? அது மாதிரி நீங்க நிறைய வச்சிருப்பீங்க. நான் வந்து இப்போ சுப்பிரமணியன் சார் இல்லைன்னா சிவஞானம் சார்லாம் ரொம்ப சீனியர்ஸா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன இதோட பெருசா டாக்டிக்ஸா யூஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன் நான். இல்ல இதெல்லாம் இட்ஸ் நியூஸ் ஃபார் அஸ் சார். நியூ 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 இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். சோ எது இன்னோவேட்டிவா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல, இந்த மாதிரி ஏதோ இன்னோவேட்டிவா இருந்தா கூட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஹலோ, கரெக்ட் கரெக்ட். பேசுங்க சார். அதான் இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்க ஊர்ல உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்கள்ட்ட அந்த கான்டாக்ட் ஏற்படுத்தா ரோட்டி கிளப் யூஸ் பண்ணலாம். முன்னாடி சொல்லியிருக்கேன் நிறையா ட்ரைனிங் செஷன்ல. ஸோ ரோட்டி கிளப், லயன்ஸ் கிளப் இந்த மாதிரி செஷன்ஸ்ல யூஸ் பண்ணி செல்லம் சார் 3 ட்ரைனிங் வரீங்க. எந்த கிளப் சேர்ந்துருக்கீங்க சொல்லுங்க, ஜேசிஐ தவிர்த்து. யோசிக்காதீங்க, இல்ல இல்ல ஜேசிஐ தவிர்த்து. ரோட்டரி இப்பதானே ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த எந்த வருஷம் தான் கிளப்? ஜாயின் பண்ணிருக்கேன். எந்த கிளப்? திண்டுக்கல் மெட்ரோனே. சரி, ஓகே. அந்த மாதிரி ரோட்டி கிளப்ல சேர்ந்து இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணீங்கன்னா இவங்க கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். நீங்க அவங்கள யூஸ் பண்ணீங்கன்னு சொல்ல அவங்கள போய் பாலிசி கேட்டுறாங்க. தயவு செஞ்சு அவங்க கேட்டாலும் அவங்கள்ட்ட போய் பாலிசி கேட்காதீங்க. நான் உங்களை சொல்ல ஜென்ரலா சொல்றேன். இல்ல உங்களை சொல்ல விஏல சொல்ற பேர் சொன்னீங்க இல்லையா, அதான் கரெக்ட். ஆமா, நம்ம அவங்கள்ட்ட வேலை போய் பார்க்கணும். நம்ம வேலை பார்த்தோம்னா தேடி அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க இது பண்ணாதீங்க, பாலிசி கேட்காதீங்க.
அவங்க மூலமா பாலிசி வரும். இந்நேரம் தெரியும்னா பாலிசி வரும் உங்களுக்கு. ஓகே சார். நீங்க சொல்ல தேவையில்ல, மிரட்ட தேவையில்ல, யாரையும், அதுவே வரும். எஸ்லயும் நோட்டரிலயும் இருக்கு சார். எஸ் ஒன்றும். ஓகே, நல்ல விஷயம். ஓகே, ஓகே எத்தனை ஓகே. பேருங்க எத்தனை பேருங்க பிஎன்ல இருக்கீங்க? சார் பிஎன்ஐல இருக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பிஎன்ஐ கிளப்ல. சார் நான் இருக்கேன். கேஎஸ் பழனிசாமி, ஈரோடு. சூப்பர் சார். ஹலோ, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதுல பிசினஸ் பண்ணுங்க சார். பிஎன்ஐ ரொம்ப ஒன்றிணைஞ்சிடாதீங்க. அப்பப்போ நீங்க வந்து வெளியே வந்து பிசினஸையும் பாருங்க. டிராபிக் லைட்டு கிரீனு ரெட்டுன்னு மட்டும் போயிடாதீங்க. 1 to 1 போகும்போது பிசினஸ் சேர்த்து பேசிட்டு வந்துருங்க. நல்ல டூலு, அதை யூஸ் பண்ணிக்கிறங்க. 1.5 years இருக்குங்க சார். அங்க போய் பின்னாடி எனக்கு கச்சனையே கிடைச்சிருக்கு. சூப்பருங்க சார், சூப்பருங்க சார். ஈரோடு ஃபுல்லா எச்என்ஐ குட்டி கிடைக்கே சார். அங்க போய் என்ன கிடைக்குது கண்டிப்பா உங்களுக்கு? சார். இடி மகேஷா? ஆமாங்க, மகேஷ் தாங்க. மகேஷ் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓ, நாளை காலையில சந்திப்பேங்க, பேசிடுறேன். சொல்லுங்க. வெங்கட்ரமணி, பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் மெம்பர் வெங்கட்ரமணி சொல்லுங்க, அவர் தெரியும். அவர் ரவுண்ட் டேபிள் மெம்பர் பழசு ஈரோட்ல. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சார், லயன்ஸ் கிளப்ல வந்து இப்ப ஜோன் பிரசிடண்டா இருக்கிறேங்க சார். அங்க போய் எனக்கு கச்சனை கொஞ்சம் கிடைச்சிருக்குங்க சார். நல்ல விஷயம், நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ சார். சார் வணக்கம் யுவராஜ் சார். சார் சார் வணக்கம் யுவராஜ் சார். சொல்லுங்க சார். யுவராஜ் சார் சொல்லுங்க சார். சார் நான் ஈரோடு பக்கத்துல சார், குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஒரு பிஎன்ஐ மெம்பர் சார். சார் குமாரபாளையம் எனக்கு தெரியும் சார். இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கேன் சார். சார் இங்க இங்க வந்து இடி வந்து செலியன் சார். சார் எனக்கு அவர் தெரியாது. எனக்கு இவரு ரவுண்ட் டேபிள் இருந்தனால எனக்கு மகேஷ் சார் தெரியும். ஓகே சார். ஓகே சார். அதெல்லாம் பிஎன்ஐ முக்காசி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கிளையண்ட்டுக்கு காலையில சொன்னி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் தயவுசெய்து மெசேஜ் அனுப்பாதீங்க. ஓகே சார். ஃபார்வர்ட் மெசேஜ் தயவுசெய்து ஃபார்வர்டா அனுப்பாதீங்க. காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்புங்க. அது அனுப்புறதா இருந்தா கூட நீங்க அதை கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி இருக்கணும். ஊர்ல ஃபார்வர்ட் மெசேஜ் ஊர்ல 1000 பேர் அனுப்புவோம். சரிங்க சார். சரிங்களா? சரிங்களா? நீங்க வந்து கண்டுபிடிச்சா வச்சு சொல்ற மாதிரி இருக்கணும். பிசினஸ் விஷயம் போட்டா கூட கிறிஸ்பா 5 லைன் 6 லைன்ல போட்டுருங்க. பல கூடான்னு போடாதீங்க. இன்று நான் டீ கடையில் சந்தித்தேன், அந்த நண்பர் ஒரு எல்ஐசி பாலிசி வைத்திருக்கிறார் என்று கேட்டார். இதெல்லாம் எவனும் கேட்கறதே கிடையாது. இப்பெல்லாம் 2 லைன் படிச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்றான். யூசியான பூமர். அப்படிதான் எல்லாருக்கும் தோணும். கஸ்டமருக்கு அவங்க பிஸி டைம்ல அட்ராக்டிவா என்ன அட்ராக்டிவா 4 லைன் 5 லைன் கீழே கான்டாக்ட் நம்பர். பே ஃபார் 10 years, கெட் மணி ஃப்ரம் 13th year ஃபார் லைஃப் டைம். அந்த மாதிரி ஏதாவது இந்த சிம்பிளா சொல்ற உற்சவ அந்த மாதிரி ஏதாவது அட்ராக்டிவா போட்டீங்கன்னா தான் கஸ்டமர் உங்கள்கிட்ட வரும். சரிங்களா? நீங்க இல்ல சும்மா என்னப்பா பாலிசி எடுத்து விட்டாயா என்று கேட்டேன் அப்படிலாம் போட்டீங்கன்னா மூடி வச்சுட்டு போயிட்டாரு. என் தப்பெல்லாம் பண்ண எச்சரிக்கை போயிட்டு இந்த நாடக தமிழ் கதையும் வசனம் திரை இயக்கம் எல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. சரிங்களா? யாரோ ஒருத்தர் முனுசாமி கிருஷ்ணகிரி சார், பிடிக்காத பிளான் பத்தி பேசணும் அந்த நிறுவனத்திற்கு எதிராக அமைய வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்காரு. இது மட்டுமா அமைய வாய்ப்பு இருக்கு? அந்த சாட்ல பார்த்தேன். ரொம்ப நல்ல பாயிண்ட் தான் சொல்லிருக்கீங்க. நான் பிடிக்காத பிளான் சொல்லியே, விற்காதீங்கன்னு தான் சொல்றேன். எனக்கு பிடிக்கலாம் சொல்லவே இல்லையே சார். எனக்கு ஒப்புகளை மனசுக்கு நான் நீங்க என்னதானே பேச விட்டுருக்கு. நான் சொல்றேன் என்னுடைய வியூ பாயிண்ட் சொல்றேன். எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு ஒப்புக்கல, மனசுக்கு ஒப்புக்கல, அவ்வளவுதானே. நாளைக்கு கஷ்டப்பட்டு போய் நான் போய் நிக்க போதில்ல சார். நீங்க தான் வித்து நிக்க போறீங்க, நான் இல்ல. யூலிப்ல நம்ம நிறைய நஷ்டப்பட்டோம். யூலிப் பண்ணி நிறைய நஷ்டம். அதனால நமக்கு எது லாபமா அதை பண்ணுவோம் சார். நம்ம எது சார் லாபம்? யூலிப் லாபமா, கன்வென்ஷன் லாபமா சார்? கன்வென்ஷன் தான் சார் லாபம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்ம சம்பாரிச்சு சாப்பிடணும் சார். சார் நம்ம சம்பாரிச்சு சாப்பிட தானே வந்திருக்கோம். சர்வீஸ் நம்ம சம்பாதிச்சு சாப்பிட வந்திருக்கோம். கிளையண்ட்டுக்கு கோடியா காசு கொடுக்க வந்திருக்கோம். நம்மளாம் தேவ தூதன் அனுப்பிய தேவ தூதன் சார். சூப்பர் சார். சரிங்களா? இது எங்கேயுமே நான் போயிட்டு நீ என்ன பண்ணினா எல்ஐசி பண்றேன்னு சொல்லுவேன். அது அந்த பினான்சியல் பிளானிங், பினான்சியல் அட்வைசரி, பினான்சியல் கன்சல்டன்ட், அது இது எதுவும் கிடையாது. என்ன பண்றீங்க? எல்ஐசி பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். போய் அவனை திருப்பி அந்த எச்என்ஐ போய் பக் பண்ண மாட்டான் பாலிசி கேட்டு. 2வது நாள் மீட் பண்ணிட்டு 3வது நாள் போயிட்டு சார் ஒரு பாலிசி சூப்பரா இருக்கு நீங்க போடுங்க சார் கேட்கவே மாட்டான். எச்என்ஐ கஸ்டமர்கிட்ட பாலிசி வாங்குறது ஒரு விவசாயிக்கு சமம். அப்படியே பொறுமையா விதவி தூவணும். தூவும் போது நீங்க எப்படி சொல்லணும்னா, சரி இந்த பாலிசி சூப்பரா இருக்கு சொல்லவே கூடாது. நீங்க பாலிசி விற்கிறது அந்த பாலிசி கொடுத்துட கூட மாட்டீங்க. சார் இப்படிதான் சார் போன வாரம்
₹1,00,00,000 ஒரு கஸ்டமர் பாலிசி கேட்டாரு, நான் ஜீவன் உமங்னு ஒரு பாலிசி கொடுத்தேன், 8 லட்ச ரூபா ஆயுசுக்கு வரும்னு சொன்னேன், அவர் எடுத்தாரு சார்னு சொல்லணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, பாலிசி ஃபியூச்சரை இன்டெரக்டா அவருக்கு சொல்லிட்டீங்க. ₹1,00,00,000 எடுக்கிற ஆளுங்க உங்க சர்க்கிள் இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களை வந்து அது அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். அப்புறம் எங்கேயாவது ஜீவன் உமங்க பார்த்தா உங்க ஞாபகம் தான் வரும் அவங்களுக்கு. சரிங்களா? சூப்பர் ஹலோ, ஓகே சார், சூப்பர் கரெக்ட் சார். அது ஓகே பேரு சார். பிராண்ட் ரீகாலிங்னு பேரு MBAல. பிராண்ட் ரீகாலிங் ரீகாலிங். ரீகாலிங். இப்போ நம்ம LICல பஸ்ல வந்து எது பண்றாங்க, பேனர் பின்னாடி பேனர் போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா? LIC ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்பாங்க சில பிராண்ட்ல. சரிங்களா? அது LIC மார்க்கெட்டிங் கிடையாது. ஒரு கஸ்டமரு அதை பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் அதை பார்த்தாங்கன்னா அவன் ரெனியூவல் பேமெண்ட் கட்டணும்னு அவனுக்கு ஞாபகம் வரும். ஆமா. அவனோட LIC ஏஜென்ட் அவன் ஞாபகம் வரும். அந்த LIC ஒரு பாலிசி சொன்னாலே ஞாபகம் வரும். அது பேர் பிராண்ட் ரீகாலிங். சரிங்களா? பன்னீர்செல்வம் சார், நான் சொல்றது கரெக்டுங்களா? பிராண்ட் ரீகாலிங். நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ, ஒரு கஸ்டமர் எத்தனை தடவை நீங்க பாலிசி எடுக்கிறீங்க, அது 1. 2வது பிராண்ட் ரீகாலிங், இது 2. சரிங்களா? அது 1, இது 2. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு HNIட்ட பொறுமையா இன்ஜெக்ட் பண்ணும். எப்படி இந்த இது இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணும். பொறுமையா தான் நீங்க சொல்லணும். நீங்க போய் அடா உடானா நடக்காது. இது 3. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 பர்சனலைஸ்ட் அப்ரோச். எங்க போனாலும் LIC பத்தி பேசாமையோ இல்ல ஒரு குடும்ப நண்பரா, ஒரு குடும்ப மெம்பரா ஆன்லைன்ல பூஜை பண்ணலாம். தெரியுங்களா சார்? ஆமா ஆமா ஆன்லைன்ல பூஜை புக் பண்ணலாம். இந்த காசி விஸ்வநாதர் கோயில்ல நீங்க போகலாம் தேவையில்ல, நீங்க ஆன்லைன்ல பூஜை எல்லாம் புக் பண்ணி தரலாம். தெரியுங்களா சார்? ஆமா தெரியும் சார். ஆமாங்க சார். ஒரு டேட் ஆஃப் பர்த், கஸ்டமர் டேட் ஆஃப் பர்த் இப்ப 25/8னா 25/8 அன்னைக்கு அவருக்கு ஆன்லைன்ல ₹400 வரும் சார். ருத்ராபிஷேகம் ₹400 சார். நான் அதே சொல்றேன் சார். ₹400 கட்டி வெறும் ₹400 சார். ஒரு கஸ்டமர் ஒரு HNI சுத்து போறீங்க அப்படின்னு பேசுவோம், நம்ம லோக்கலாவே பேசுவோம். நீங்க HNI டார்கெட் பண்றீங்கன்னா ₹400 சார். ருத்ராபிஷேகம் பண்ணி கொடுங்க சார். அவர் பேர் அவர் ஸ்டார் கேட்டு. நான் ஒரு கஸ்டமருக்கு 2 பர்த்டே விஷ் பண்ணுவோம் சார். ஒன்னு அவருடைய ஸ்டார் பர்த்டே சார், இன்னொன்னு அவருடைய டேட் ஆஃப் பர்த் சார். ஆவணி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா நீங்க விஷ் பண்ணுவோம் சார். போய் அவருக்கே தெரியாதா நீ ஒரு பர்த்டேன்னு, அவங்க வீட்லயே தெரியாது. பரவாயில்ல சார். அவங்க வீட்டுல தெரியாது சார். இந்த பிரேக் யாரும் பேசுறாங்க என்னமோ. சவுண்ட் வரா பாத்துக்கோங்கம்மா. பரவாயில்ல சார், சூப்பர் ஐடியா சார். இப்ப நீங்க எங்களுக்கு கொடுத்தது அப்படிதான் விரும்புவாங்க, அவங்க வீட்லயே விரும்புவாங்க. சரிங்களா? இன்னொன்னு சொல்றேன், யார்ட்டையும் சொன்னது கிடையாது, இந்த குரூப்ல சொல்றேன். சரிங்களா? ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு வேதம் போதும் மந்திரங்கள் 5 பேரை கூட்டு போய் வேத ஆசீர்வாதம், வேதம் சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ண வைப்போம். சூப்பர் சார், கிரேட், அற்புதமான விஷயம் சார். வேதம் போதும் மந்திரம். நீங்க எத்தனை பேர் கடவுள் மறுப்பாளர் தேவையில்ல, உங்களுக்கு தேவை பிசினஸா கடவுள் மறுப்பு கொள்கையா அது தெரியாது, அதை விட்டுருங்க. கஸ்டமர் காசு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு, நம்ம கொடுக்க தேவையில்ல. அந்த வைப்ரேஷன்லயே கொடுத்துருவார். அவரு உங்களுக்கு பே பண்ணுவார் சார். தர்ஷன நம்ம எது சார் கொடுக்கணும்? அதான் வீட்டுல வைப்ரேஷன் இருக்குல்ல, அதனால கொடுத்துருவாரு. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் நீங்க பாத்து கேட்டா அவங்க வீட்டம்மா என்ன சொல்லுவாங்க, சார் அவங்க எல்லாம் பண்ணிருக்காரு, எல்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னு. யார பிடிக்கணும் நீங்க? வீட்டம்மாவை பிடிக்கணும். ஒரு மெம்பர். கஸ்டமருக்கு உடம்பு சரியில்லையா, வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு ஆள் நம்பர் அனுப்பிச்சு விடுறேன். ஒரு ஆள் இருக்காரு, ₹500 கொடுத்தா எல்லாத்துக்கும் பிரசாதம் அனுப்பிச்சு விட்டுருவாரு அவங்க வீட்டுக்கே. புரியுதுங்களா? புரியுதுங்க சார். நீங்க உங்க குடும்பம் எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அப்படிதான் கஸ்டமர் ட்ரீட் பண்ணோம். அவரு நமக்கு ஒரு பாலிசி 10 லட்சம் பிரீமியம் கொடுத்தாரு, ₹50,000 கமிஷன் வருது நமக்கு. இப்ப அந்த ₹50,000 கமிஷனு நமக்கு அந்த செலவு இந்த செலவு இருக்குன்னா 10,000 கஸ்டமர் வச்சிருக்கான்ற வருஷத்துக்கு. புரியுதுங்களா? கண்டிப்பா சார். கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார், கரெக்ட் சார், கரெக்ட் சார். அதான் விஷயம். இது மாதிரி நம்ம நிறைய பண்ணலாம் சார். தாராளமா பண்ணுங்க. சின்ன 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 விஷயங்கள் தான் கஸ்டமர் கிட்ட பேசும். நான் அதே மாதிரி ரிபேட் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நீங்க ரிபேட் கொடுத்தீங்கன்னா
பிசினஸ் அவுட் எல்லாம் இப்ப தலையிட்டு அங்க போய் கொடுத்தா புரியாத வேற விஷயம். நான் கொடுக்க மாட்டேன். நான் ரிபேட் கொடுக்குறேன்னு சொன்னா நான் யாருமே என்ன சொல்லலாம், லோனுக்கு 2% கமிஷன் கொடுத்துருவீங்களா சார்? நீங்க லோன் எடுத்தீங்கன்னா அருமை சார், அருமை. ரிபேட் கொடுக்காதீங்க. ரிபேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னும் உங்க மேல நம்பிக்கை இல்ல, இன்னொன்னு உங்க கஸ்டமர் மேல, உங்க ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இல்ல, இல்லைன்னா உங்க கம்பெனி மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ரிபேட் கொடுக்காதீங்க. நிறைய பேரை கெடுத்து வச்சிருக்காங்க. போய் உட்காந்து 50% கேட்பான், 3 வருஷத்துக்கு கமிஷன் கேட்பான். நம்ம ஏதாவது அட்வான்ஸ் அப்ளை பண்ணி தான் கொடுக்க முடியும். ரிபேட் கொடுக்காதீங்க. ரிபேட் ஓகே வேண்டாம். உங்க ப்ராடக்ட்ல உங்களுக்கு உமங்க நல்ல ப்ராடக்ட்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நம்பிக்கை நல்லா இருக்குங்க இருக்கு. சார். அவ்வளவுதான். ரிபேட் கொடுக்காதீங்க. பாலிசி முடிச்சு ஒரு டார்கெட் பண்ணி வாங்கி போய் கொடுங்க. ரைச்சலாம் ஒரு பாலிசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டார்கெட் பண்ணி நல்ல டார்கெட் பண்ணி வாங்கி போய் கொடுங்க. என்ன சார் பேக்கரி பேக்கரியில சார் நான் என்ன வடிவேலா பேக்கரியை வச்சு அக்கா வாங்குறதுக்கு, அக்காவை கொடுத்து பேக்கரி அது இல்ல சார். டாஞ்சூர் பெயிண்டிங், தஞ்சாவூர் ஆர்ட். ஓ டேஞ்சூர் பெயிண்டிங் பிளேட் வாங்கி கொடுங்கிறார். பெயிண்டிங் பெயிண்டிங்கும் கொடுக்கலாம், பிளேட்டும் கொடுக்கலாம். அது உங்க இஷ்டம். அவங்க வசதி சார். சார் ஒரு கொஸ்டின் சார். தாராளமா கேளுங்க சார். இன்னைக்கு நான் காலையில ஒரு HNI கிளைண்ட்டை போய் மீட் பண்ணேன் சார். அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. எனக்கு தெரியல யார் பேசுறீங்கன்னு. நிறைய பேர் சார். நான் அசோக் சார். சோமநாதன் சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சோமநாதன் சொல்லுங்க சார். நான் இன்னைக்கு ஒரு HNI கிளைண்ட்டை போய் பார்த்தேன் சார் காலையில. சரிங்க. ஆக்சுவலி அவருக்கு வந்து LIC பத்தி எல்லாம் சொல்லியிருந்தேன். அப்பப்போ பேசிட்டே இருப்பேன். இன்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் ஒரு 3 hours டிஸ்கஷன் ஆச்சு. அதுல அவருக்கு வந்து கன்வென்ஷன் பிளானா வந்து நீங்க சொன்ன மாதிரி உமங்க உற்சவ் எல்லாமே கொடுத்துட்டு கடைசியில அவரு வந்து எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில அவர் டேர்ம் பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சார் 3 crores ஜீவன் அமர் வந்து 3 crores வந்து wanted to take மேக்ஸிமம் டர்ம் நான் போய்க்கிறேன் சார்ன்றாரு. பட் இப்போ அது ப்ரொபோசல் 3 crores வாங்கி வந்துட்டேன் டர்ம் இன்சூரன்ஸ். பட் எனக்கு ஒன்றும் மனசு வந்து அவருக்கு உமங்கோ இல்ல உற்சவ் ஏதாவது ஒண்ணு காம்பினேஷனாவது கொடுக்கணும்னு ஒரு இது எப்படி பிச் பண்றதுன்னு தெரியல. கடைசியில இதுவும் போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு என்ன சொன்னேன். ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்பதான் சொல்ல 1 கோடி ரூபாய் பாலிசி சொல்றது 25,000 பிரீமியம் போதும்னு. சார் என்ன சார் ஏஜ் கஸ்டமருக்கு? ஏஜ் வந்து அவர் சின்ன பையன் சார். ஒன்னு 26 வயசு சார். ஏஐல ஒர்க் பண்றாரு சார். ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே அது ஓகே. என்ன சம்பாதிக்கிறீங்க அவருக்கு? என்ன சார் அவருக்கு 2 lakhs plus salary monthly சார். ஓகே 2 lakhs plus salary. ஓகே சூப்பர். ஓகே அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும். சார் நீங்க வந்து என்ன டேர்ம் கொடுத்தீங்க சார் ஜீவன் நம்பர்ல? 40 years கொடுத்துருக்கேன் சார். மேக்ஸிமம் டேர்ம் கொடுங்க. அவரே கேட்டார் சார் மேக்ஸிமம் டேர்ம் கொடுத்துருங்க. நீ அவர்கிட்ட என்ன சொல்லுங்க, சார் டேர்ம் பிளான் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இன்கம். டேர்ம் பிளான் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், பியூர் வெனிலா டேர்ம் பிளான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இன்கம். இப்போ நீங்க 40 வருஷம் எடுத்தீங்கன்னா கூட 66 வயசு வரைக்கும் தான் கவரேஜ் வரும். எப்போ வரைக்கும் வரும் சார்? 63 வயசு வரைக்கும் வரும் சார். 26னா 40 வருஷம் சார். 66 வரைக்கும் வரணுமே. 26 கரெக்ட் சார். 66 65 இருந்து 66 மேக்ஸிமம் கரெக்ட் சார். 56 வயசு வரைக்கும் பிரீமியம் கட்டணும் அவரு. ஆமா கரெக்டுங்களா? கரெக்ட். நீங்க அந்த ஜீவன் நம்பரை உங்களுக்கு 40% கமிஷன் வரும் இல்லையா? அதுல நமக்கு வரும். அதை பண்ணிட்டு யுவா டேர்ம் கூட இன்னொரு பாலிசியை காம்பினேஷன் கொடுத்துருங்க. என்ன பிளான் கொடுக்கலாம் சார்? யுவா டேர்ம் கூட. யுவா டேர்ம் கூட. ஓகே நீங்க டேர்ம் பிளான் டிஷ் பண்ணாதீங்க சார். டேர்ம் பிளான் ஆட் பண்ணி கொடுங்க. ஓகே டேர்ம் பிளான் கூட ஒரு யுவா டேர்மா மாத்திருங்க. யுவா டேர்ம் கூட டிஷ் பண்ணி கொடுங்க. ஏன்னா யுவா டேர்ம்ல பிரீமியம் கம்மி. உங்களே லோட் பண்ணிக்கலாம் சார். லக்ஷயா கொடுக்குறாங்க சார். யுவா டேர்மோட மிக்ஸ் பண்ணி லக்ஷயா கொடுக்கலாம் சார். ஆமா ரொம்ப நல்ல பிளான் சார். லக்ஷயா எங்கேஜ் பசங்களுக்கு லக்ஷயா ரொம்ப பிரமாதம் சார். லக்ஷயா மாதிரி ப்ராடக்ட் உலகத்திலே கிடையாது சார். 5.5% ஈல்டு கொடுங்க சார். சார் 5.5% ஈல்டு கொடுங்க சார். 6% தான் சார் வரும். அந்த பாலிசி கொடுங்க சார். பிரமாதமா இருக்கும். கஸ்டமர் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஆன்லைன்ல படிச்சுட்டு லக்ஷயா ஐயோ சோமநாதன் சார் கொடுத்தாலும் என்கிட்ட ஒரு பாலிசியே கொடுக்க கூடாது, பெய்ட பாலிசா மாதிரி போயிட்டே இருப்போம் சார். லக்ஷயாவை நீங்க கொடுக்கணும்னா ஒரு 38 வயசு 40 வயசு ஆளு கொடுக்கணும் சார். ஓகே சரிங்களா? ஏன் லக்ஷயா 38-40 வயசுனா அவனுக்கு குடும்ப பொறுப்பு வந்திருக்கும், பயம் வரும், இஎம்ஐ கமிட்மெண்ட் இருக்கும். லக்ஷயான்றது 3-in-1 பிளானு. அவன் இறந்துட்டானா அவனுக்கு 10% ஆயுசுக்கு வரும். அந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் வரும். 100% வரும். பிளஸ் போனஸ் வரும். எல்லாமே வரும்.
கண்டிப்பா சார். லக்ஷயா ஃபேன்ஸுக்கு மன வருத்தமா இருக்கும், அது ஓகே, அது எனக்கு அது கவலை இல்லை. ஆனா சொல்றேன், லக்ஷயா நீங்க கொடுக்கணும்னா இப்படிதான் பண்ணியாகணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா சொல்லும் போது இப்படி சொல்லாதீங்க, சார் நான் அமருக்கு செக் வாங்கினேன் இதுக்கு மாத்திட்டேன் சார் அப்படி சொல்லாதீங்க. போகும்போது வேற ஏதாவது ஒரு அடிஷனல் வேல்யூ அடிஷன் ஒன்று கொடுக்கும். எல்லா ஆக்சுவலையும் நீங்க மீட் பண்ணும்போதோ இது எனி கஸ்டமர் மீட் பண்ணும்போதோ ஒரு தடவை நீங்க போகும்போதோ வேல்யூ அடிஷன் கொடுக்கணும். சும்மா போய் கதை பேச வரக்கூடாது. சும்மா கதை பேசினா ஐயோ வந்துட்டாரா நம்ம வேலையை கிடைக்கிறதுன்னு நினைச்சுப்பாங்க. ஒரு வேல்யூ அடிஷன், ஒரு நியூஸ், ஒரு இது ஏதோ ஒண்ணு, அவனுக்கு ஏதோ ஒரு வேல்யூ அடிஷன், அவனுக்கு ஏதாவது நீ லைஃப்ல புதுசா கத்துக்கணும். எல்ஐசி பத்தி மட்டும் இல்ல, பொது விஷயமா இருக்கலாம், அரசியலா கண்டிப்பா இருக்கலாம், எந்த தளமா கூட இருக்கலாம், புது கரெக்ட். விஷயமா இருக்கணும். என் கஸ்டமர் கம்யூனிஸ்ட்னா நான் கம்யூனிஸ்ட் சார், என் கஸ்டமர் வந்து பிஜேபினா பிஜேபி, என் கஸ்டமர் திமுகனா திமுக, என் கஸ்டமர் அதிமுகனா அதிமுக சார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார். நான் ஓகே. கஸ்டமர்கிட்ட போயிட்டு ஐயா நான் கலைஞர் தான் பெருசா, ஐயா அம்மா தான் பெருசா நான் பேச மாட்டேன் சார். அவர் கலைஞர் எப்படி தான் சார் சொல்றாரு அப்படி. சொத்துரிமை. அவர் எப்படி சொன்னாரு அப்படி இல்ல, அவர் பேச்சிலே தெரிஞ்சிடும் அவர் எப்படின்னு. நம்மளே கரெக்ட். பால போடணும். ஓகே அவர் எப்படி ஓகே. சொன்னாரு அப்படின்னா நீங்க விக்கெட் கீப்பரா இருக்கீங்க, கரெக்ட் இல்ல. கஸ்டமர்கிட்ட போய் அரசியல் பேசாதீங்க. ஓகே ஓகே கஸ்டமர் வந்து நாத்திகர்னா நீங்க இது ஆன்மீக பத்தி தொடாதீங்க. ஓகே. கஸ்டமர் ஆத்திகர்னா நீங்க கோயில் கொண்டு பேசுங்க. கஸ்டமர் நாத்திகர்னா ஆத்தியத்தை பத்தி தொடாதீங்க. ஓகே ஓகே. புரியுங்களா? கஸ்டமர் சரி அது ஓகே, கஸ்டமருக்கு பிடிக்காத விஷயம் போய் பேசாதீங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஐயோ இவரா அப்படின்னா அவாய்ட் பண்ணக்கூடாது. ம். நீங்க கஸ்டமரை பாலிசி பேமெண்ட்டுக்கு ஆன்லைன்ல கட்டுக்குன்னு சொல்லாதீங்க. கஸ்டமரை வந்து நீங்க வந்து இது pay பண்ணுங்க. எது பண்ணணும், அடிக்கடி மீட் பண்றதுக்கு வாய்ப்பு குவார்டர்லி மோடு பிரீமியம் கலெக்ட் பண்றதுல. ஓகே ஓகே. ம். சரிங்களா? இயர்லி மோடு பிரீமியம் ஆகிட்டு சார் ரொம்ப நல்லது, லேப்ஸ் ரேஷியோ கம்மியாகும். இயர்லி மோடு பிரீமியம் ஆகிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது, லேப்ஸ் ரேஷியோ கம்மியாகும், எல்லாம் கரெக்ட். நான் சொல்றது கஸ்டமர் அடிக்கடி பார்க்கறதுக்கு வாய்ப்பு உருவாக்கிங்க. நெஃப்ட் ஃபார்ம் நெஃப்ட் வந்து இப்போ வேலிடேட் பண்ணோம். பழைய பாலிசி ஓகே. நெஃப்ட் வாங்குறதுக்கு ஒரு தடவை போங்க, 3 மாசத்துக்கு ஒரு தடவை. சார் இது உங்க ஸ்கீம் வந்திருக்கு, நெஃப்ட் கண்டிப்பா பண்ணணும் சார், பேன் கார்டு அப்டேட் பண்ணணும்னு கேக்குறாங்க சார், போய் கேளுங்க. கரெக்ட். ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணணும். சும்மா ஐயோ பாலிசி போட்டாரு செக் வாங்கும்போது வாங்கிப்பா அந்த கதை கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? கஸ்டமர் ஓகே. கிட்ட போய் உண்மையை சொல்லுங்க. சார் 6 to 7% ஈல்டு சார். ரிட்டர்ன் பேசுற கஸ்டமர்கிட்ட இந்த சின்ன பசங்க ரிட்டர்ன்ஸ் தான் கேட்பாங்க. 6 to ஆமா 7% ஈல்டு சார், அதுக்கு மேல கிடையாது சார். ஆனா கேரண்டியான ப்ராடக்ட் சார், கேரண்டியா லைஃப் டைம் காசு வரும் சார். என் மார்க்கெட் எப்படி ஏறினாலும் இறங்கினாலும் இதுல காசு வந்து நிக்காது சார். அதான் உண்மையும் கூட. கரெக்ட். உண்மையை பேசுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. கரெக்டுங்களா? கண்டிப்பா சார். ம் நைஸ். சரி வேற தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெங்கட் யாருங்க பேரு? ரமேஷ் செங்கல்பட்டு ரமேஷ் சார், சொல்லுங்க. சூப்பர் 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 ரியலி சூப்பர் கிரேட். சாருடைய நீஸும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். சார் எங்களை பொறுத்தவரைக்கும் சார் வந்து சார் சொல்லலாமா சார்? மாமா மாமா எங்களுக்கு ஒரு, ஏன்னா அவங்க நீஸ் வந்து பாண்டிச்சேரி விசிட் பண்ணிருக்காங்க. இப்பதான் தெரியும் அவங்க நீஸ் அப்படின்ட்டு. ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்டா இருக்கும்போது பார்த்து தான் கேட்டேன் அவன்கிட்ட. சூப்பர் வெங்கட் சூப்பர் கிரேட் கிரேட் ஷேரிங். சரிங்களா? வேற சார் கேள்விகள் கேட்கலாம் சார். மணி 9 ஆயிடுச்சு. நீங்க சார் கேள்வி என்ன கேள்வி வேணா யாருன்னு கேட்கலாம் சார். ஃபர்ஸ்ட் கேள்வி எங்கிட்டேருந்து வருது சார். கண்டிப்பா சார். சார் ஐ ஹாவ் எ கொயரி. யூ ஆர் செல்லிங் ஹை ப்ரீமியம் இல்லையா? ம் இப்போ அந்த செக்ஷன் 10 பிரகாரம் 5 lakhs அண்ட் above எல்லாருக்குமே தெரியும், மல்டிபிள் பாலிசிஸ் அக்ரிகேட்டுக்கு ப்ரீமியம் போயிடுறது. ஆமா சார். அசியூமிங் ஆல்ரெடி கஸ்டமர் வந்து 2-3 மல்டிபிள் பாலிசிஸ் வச்சிருக்காங்க, தட் இஸ் ஆஃப்டர் 1/4/2023. சரி சார். How are you tackling them and how do you close the sale for the particular person who is already paying beyond 5 lakhs per year? ஓகே. How are you tackling? How are you getting business? சார் ரொம்ப சிம்பிள் சார். நீங்க உற்சவ உமங்கெல்லாம் போட்டீங்கன்னா சார் 5 வருஷம் பிரீமியம் கட்டுறீங்க சார். 5 வருஷம் மேல ஒரு பிரீமியம் கட்டுறாரு சார். 10 லட்ச ரூபா கட்டுறாரு சார் வருஷத்துக்கு. அப்போ 1.5 கோடி ரூபாய் கட்டிருக்காரு சார். அவருக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காசு ரிட்டர்ன் ஆகுது சார். அந்த 1.5 கோடி எப்ப ரிட்டர்ன் ஆகி முடியுதோ அதுல இருந்தா சார் டாக்ஸேஷன் ஆரம்பிக்குது. அப்படின்னா ஒரு 18-20 வருஷத்துக்கு அப்புறம் தான் 20 வருஷத்துக்கு அப்புறம் சார் டாக்ஸேஷன் ஆரம்பிக்கும் அவருக்கு. அப்ப 20 வருஷம்னா 15 ஒரு 20 35 வருஷத்தை பத்தி நம்ம பேசிக்கலாம் சார். இப்போ பாயிண்ட் நம்பர் 1, 35 வருஷத்துக்கு அப்புறம் டாக்ஸேஷன் எப்படி இருக்கு? இப்போ 12 லட்ச ரூபா சார். 30 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சார்? 1.5% சார் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப். இப்போ 12 லட்சம் ரூபாய் டாக்ஸ் சார். நியூ டாக்ஸ் இது இன்க்ரீஸ் ஆகும். சரி, அது கூட கண்டிஜென்சி. எப்படி கண்டிஜென்சி? அது வந்து ஒரு நடக்கும் இல்ல நடக்காமையும் போலாம். அது ஒண்ணு சார். ரெண்டாவது சார், இது ஒண்ணு சார். ரெண்டாவது சார், அந்த இது சார் எதுனா இந்த மெச்சூரிட்டியை நீங்க வந்து இதுல எடுத்துக்கலாம்ல சார், இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல. செட்டில்மெண்ட் ஆப்ஷன். செட்டில்மெண்ட் ஆப்ஷன். ஆமா.
செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்போங்க சார். எனி ப்ராடக்ட் இஸ் பென்ஷன் ப்ராடக்ட், எனி ப்ராடக்ட் இஸ் ரிட்டைர்மெண்ட் ப்ராடக்ட். ம். டாக்ஸ் குறையும் இல்லை வருஷம் வருஷம். ஓகே. ஆன்சர் வந்துச்சுங்களா சார்? ஓகே. செட்டில்மெண்ட் ஆப்ஷன்னாலுமே சார் எனி அமௌண்ட் பை வே ஆஃப் போனஸ் ஆர் எனிதிங் எஸ்பி எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் டாக்ஸபிலிட்டிங்கிற மாதிரி தானே சார் சொல்றாங்க? டெஃபினட்டா டாக்ஸபிள் தான் சார். நீங்க கட்டின பிரீமியத்துக்கு டாக்ஸ் கிடையாதுல்ல. இல்ல யுவர் இன்கம் ஹஸ் ஆல்ரெடி சப்போர்ட் டாக்ஸ் சார். நீங்க 10 லட்ச ரூபா கட்டிருக்கீங்க, வருஷம் வருஷம் பிரீமியம் 5 வருஷம் கட்டுறீங்க, 1.5 கோடி ரூபா. 1.5 கோடி ரூபா இஸ் ஆல்ரெடி டாக்ஸ் இல்ல. ம். அப்ப அந்த 1.5 கோடி டாக்ஸ் பண்ண முடியாதுல்ல. நீங்க தள்ளி போடலாம், டெஃபர் பண்ணலாம். ஓகே. டெஃபர் த டாக்ஸ், யூ கேனாட் அவாய்ட் த டாக்ஸ். இல்லையா, இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இன்னும் யூடியூப்லாம் போடுவீங்களா சார்? சரி, ஓகே. நம்ம வந்து அப்புறம் பர்சனலா சொல்லிக்கிறேன் சார். சரி. வேணாண்ணே. ஆமா சரி. யூடியூப்ல அப்லோட் ஆகணும். ஆமா, அப்லோட் ஆகும். ஓகே. அடுத்த யூடியூப்ல அப்லோட் கொஸ்டின். ஆகுதுன்னு நீங்க எஸ்டிஎம் தலைமை அனுப்பிச்சிட போறீங்க. நான் யூலி கொடுக்காதீங்கன்னு சொன்னத எனக்கு போன் பண்ணுவாரு. யாருக்கு அனுப்ப மாட்டேன். இட் வில் பி அப்லோடட், அவ்வளவுதான். ஹூவர் வாண்ட்ஸ் டு see they will see, அவ்வளவுதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். வேற சார் யாராவது? ரொம்ப சிம்பிள் சார். ஏன் சார் இதெல்லாம் என்ன, ராமானுஜர் அந்த ஒரு கோயில் மேல போயிட்டு அந்த ஓம் நமோ நாராயணான்னு சொல்லும் போது, இது யார்ட்டையும் சொல்லாது இந்த மந்திரத்தை உனக்குள்ளே வச்சுக்கணும் திருக்கோஷ்டியூர்ல சொல்லும் போது, அவர் திருக்கோஷ்டியூர் நேரம் கோயில் கோபுரத்துல போய் எல்லாரையும் கூட்டு ஓம் நமோ நாராயணா இதான் அந்த 8 எழுத்து மந்திரம், இதை சொல்லினா முக்தி கிடைக்கும் சார். அதே தான் சொல்றேன் சார். ஒரு பெரிய கஸ்டமர் சார், 1 கோடி ரூபா பிரீமியம் கட்டுறாரு சார், 10 வருஷம் கட்டுறாரு சார், 10 கோடி சார். அவருக்கு 15 வருஷம் 20 வருஷம் வச்சுப்போமே, ஒரு 15 வருஷம் பணம் வருது சார். அவசியம் ஒரு அந்த 10 கோடி கட்டுறவருக்கு 17 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க சார். 16 வருஷம் ஒரு 16 கோடி வருது. ஜீவன் லாபு 10/16 சார். 16 கோடி பணம் வருமா சார்? 16 கோடி அந்த வருஷம் லாஸ்ட் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க சார், அவ்வளவுதான் சார். இல்ல பெரிய கம்பெனி வச்சிருப்பாரு, 1 கோடி கட்டுறவர் கண்டிப்பா வந்து எம்ப்ளாய்டா இருக்க மாட்டாரு. அவர் ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்க சொல்லுவோம் சார். கேபிட்டல் அசட்டுக்கு தேவைப்படும் சார். அது அப்படியே டெபிட் பண்ணிக்கலாம் சார். கேபிட்டல் அசட் புரிஞ்சு. ஓகே. அதான் சார் டாக்ஸ் பிளானிங். 1.5 லட்ச ரூபா சேவ் பண்ணுங்கன்னு சொல்றது டாக்ஸ் பிளானிங் கிடையாது சார். அது கரெக்ட். எனிவே இப்போ நியூ டாக்ஸ் ரிஜிம்ல அதுவும் கிடையாது. 1.5 லட்ச ரூபாங்கிறது அதுவும் போச்சு. அது போச்சு சொல்றேன். இல்ல நியூ டாக்ஸ் ரிஜிம் இஸ் கோயிங் டு பி மேண்டேட்டரி நவ். ஆமா. கோயிங் ஃபார்வர்ட் ஆப்ஷனே கிடையாது. நல்ல பாயிண்ட். ஓகேங்களா நண்பர்களே, வேற யாராவது சார்ட்ட கேட்கணுமா? என்னோட இது முடிஞ்சிடுது சார். வணக்கம் சார், நான் திருப்பூர் கார்த்திகேயன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் தேங்க்யூ சார். சார் எல்லாம் சார் கொஞ்சம் எல்லாம் வீடியோல வந்து நல்லா இருக்கும், பேச பார்க்கலாம் ப்ளீஸ். வீடியோல வந்து சார் உங்க மூஞ்சியை பாப்பாரு. ரைட். தேங்க்யூ. தெரியுதுங்களா சார்? சரி, சொல்லுங்க சார். சொல்லுங்க. தேங்க்யூ சார். கார்த்திகேயன் சார். சார் இப்போ கிரிட்டிக்கல்னஸ் ரைடர் பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? நான் வந்து கொடுக்கணும் சார், எல்லா பாலிசியும் கொடுக்கணும் சார், எல்லா பாலிசியும் ஆட் பண்ணணும் சார். நான் நியர் அபவுட் 400 பாலிசி கொடுத்துருக்கேன் சார். ஓகே. இப்போ ரீசெண்டா போன அக்டோபர் வரைக்கும் இருந்த வரைக்கும் கொடுத்துருக்கேன். அப்ப அதுக்கப்புறம் கேப்பா இப்ப வந்திருக்கு. இப்ப நான் இன்னும் ஸ்டடி பண்ண வேண்டிய, ஏன்னா 15 டிசீசஸ் இருந்தது, இப்ப வந்து கிட்டத்தட்ட 40 ஆயிடுச்சு இல்லைங்க. அதனால ஸ்டடி பண்ணணும். அதை பத்தி எல்லாம் நம்ம கொடுங்க சார். கிரிட்டிக்கல்னஸ் ரைடர் எல்லாம் கொடுக்காதீங்க சார், பாலிசி கொடுங்க சார். நல்ல விஷயம் சார். அதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுல வந்து ஒரு கேஸ் மட்டும் ஆன்ஜியோ டெஸ்ட் பண்ணதுக்கு ரிஜெக்ட் ஆயிருச்சு, கிளைம் கிடைக்கல. கஸ்டமர் கொஞ்சம் அதிருப்திங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா சார்? எனக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க சார் அந்த மாதிரி. சரிங்க, சிஆர் கொடுத்துருக்கீங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார். நான் ஒரே விஷயம் சொல்றேன் சார், ப்ளீஸ். இதை மட்டும் மைண்ட்ல எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க சார். சொல்லுங்க. நீங்க எந்த விஷயம் பண்ணாலும், எந்த கம்பெனியா இருந்தாலும் சரிங்க, நீங்க அதுல பெஸ்டா இருக்கணும் சார். கரெக்ட். சேல்ஸா இருந்தாலும் சரி, சர்வீஸா இருந்தாலும் சரி சார். அதாங்க. நீங்க இப்ப சேல்ஸ்ல பெஸ்டா இருந்தீங்கன்னா சார், கம்பெனில உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சார், எந்த கம்பெனியா இருந்தாலும் சார். கண்டிப்பா. சரிங்களா? நீங்க வந்து சேர்மன் வரைக்கும் கூட பேசலாம் சார். ஒரு நல்ல பெஸ்டா இருந்தீங்க, பி பாரிக் சார் இருக்காருன்னா அவர்லாம் சேர்மன் வரைக்கும் கூட பேசுவார். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பெஸ்டா இருக்குனீங்கன்னா நீங்க வந்து இது வந்து பிளே பண்ணும் சார். எல்லாத்துலயும் கிளைம்ல பிளே பண்ணும் சொல்லுங்க சார். நானு அதான் பிளே பண்ணும் சார். இந்த மைண்ட்ஸ் ஆஃப் ஆக்சுவலி, இந்த மைண்ட்ஸ் ஆஃப் அண்டர்ரைட்டர் பிளே பண்ணும் சார். அப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் சார். நீங்க கிளைம் ரிஜெக்ஷன், என்கிட்ட கிளைம் ரிஜெக்ஷனே கிடையாது சார். நான் வரைக்கும் 6 கிளைம் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். 6 கிளைமும் அதுல வந்து 1 வந்து நான் இயர்லி கிளைம் சார். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு சார். நம்ம எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிருக்கோம் சார். எதையும் சப்ரஸ் பண்ணக்கூடாது சார். ப்ரொபோசல் ஃபார்ம்ல அது கஸ்டமருக்கும் நல்லது, கம்பெனிக்கும் நல்லது, நமக்கு நல்லது சார். நிச்சயமா. எனக்கு என்னன்னா, ராமராஜ்யம் எத்தனை பேர் ராமர் வாழும்போது நம்மளாம் வாழ்ந்துருக்க மாட்டோம் சார். ரொம்ப லட்சம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி ராமராஜ்யத்துல எல்லாம் தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் தான் சொல்லுவாங்க. இப்ப தர்மத்தை ஃபாலோ பண்ணிக்கிற யாருன்னா எல்ஐசி பாலிசி ஓட்ட முடியுதா சார்? ராமராஜ்யம் நடக்குது.
யாரும் குடிக்க மாட்டான், யாரும் ஸ்மோக் பண்ண மாட்டான், யாரும் எல்லாரும் ஹைட் 165 தான், 65 கேஜிஸ் தான். எல்லாரும் 100, எல்லாரும் 100 கீழே இருப்பான். அதாவது 100 வெயிட் 100, ஹைட் 150னா வெயிட் 50 தான் இருக்கும். ஆமா, டெஸ்ட் எக்ஸ்பிரேஷன் கரெக்டா 5 இருக்கும் சார். 65, 70, 75. ரொம்ப 50 + ஹெல்த்தியா 50. ஹெல்த்தியா அந்த மாதிரி ரொம்ப இருப்பது இந்த ராமராஜ் நடக்கிறது இதுதான் சார். எல்ஐசி தான் ராமராஜ் நடக்குது. கரெக்டுங்க சார். அதுலயும் இல்ல நான் மேக்ஸிமம் நான் ஃபாலோ பண்ணிக்கிறோம்ல, அதுக்காக மறைச்சு அதிகமா பண்றது இல்ல. கிளைண்ட் நீங்க டிஸ்பியூட் மறைச்சு நான் வராத சொல்லல சார், நீங்க மறைக்கிறீங்கன்னு சொல்ல சார், நான் ஜென்ரலா சொல்றேன். நான் உங்களை சொல்ல ஜெனரலா தான் அந்த பாயிண்ட் தான் சொல்ல வர. அதை நான் ஃபாலோ பண்ணா நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்ல வர. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஏதோ ஒரு விஷயத்துல நாம கிங்கா இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ரஜினி படத்துல சொல்ற மாதிரி. ஏதோ ஒரு விஷயத்துல இல்ல சார், ஏதோ ஒரு விஷயத்துல இல்ல சார், எந்த விஷயமும் இல்ல சார், எந்த விஷயமும் நம்ம தான் கிங்கா இருக்கணும். இல்ல அததான் சொல்ல வர. அதான் ஒரு விஷயத்துல நம்ம கிங்கா சார். சார் மோட்டிவேஷனா சொல்ல, எவனாவது நீ இல்லன்னு சொன்னா அந்த விஜய் மார்க் ஆண்டனி படத்துல ஒரு டைலாக் வரும் சார். அதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் சார். அந்த லேடிஸ் தான் அந்த டைலாக் நான் சொல்ல முடியாது, யூடியூப்ல அப்லோட் பண்ணுவீங்க. அவன் கிடக்குறான் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் சார். அது எல்லாத்துக்கும் பொருந்தும் சார். அது அவன் சொன்னாலும் அதை சொல்லிட்டு போயிடும் சார். அவன் கிடக்குறான் அப்படின்ட்டு நான் மாட்டேன் வேலையை பார்த்துட்டு போயிடும் சார். அவ்வளவுதான். கண்டிப்பா அதே மாதிரி டிவிஷனலைசேஷனுடைய பேப்பர் போனாலே தனி ரெஸ்பான்ஸா இருக்கும். எனக்கு ஒரு பேக்கேஜே கொடுப்பேன். அதாவது நீங்க ஒரு 2 ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். ஒரு பாலிசி கொடுத்தேன்னா லைஃப் டைம் ஒண்ணு கொடுப்பேன், டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்பேன், லக்ஸையா கொடுப்பேன், இந்த மாதிரி பென்ஷன் கொடுப்பேன். 4 பிளான். ஒரு 1,20,000 பிரீமியம் கொடுத்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்துருவேன் சார். அந்த மாதிரி கொஞ்சம் ஆரம்பத்துல எல்லா கஸ்டமரையும் அப்படி வச்சிருக்கேன். அதுல கிரிட்டிக்கல்னஸ் ரைடர் ஸ்பெசிபிக்கா இருக்கும். திரும்ப தான் சார் உங்களுடைய ஒரு அனுபவத்தை கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. மிக்க நன்றிங்க சார். அதை பத்தி எல்லாம் முடிஞ்ச யாரோ ஒருத்தர் ஒரு கிளாஸ் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம இதுல கொஞ்சம் கிரிட்டிக்கல்னஸ் ரைடரை பத்தி அண்டர் ரைட்டர் சார் கிளாஸ் நல்லா இருக்கு சார். ஏஜென்சிஸ் நல்லா இருக்காது சார். அண்டர் ரைட்டர் சார் அதை கூப்பிட்டு நம்ம அதுதான் சொல்ல வரோம். அவங்க யாராவது கொண்டு பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா நானே எடுக்கிறேன் சார். கோயிங் ஃபார்வர்ட், டோன்ட் வரி. ஓகே, தேங்க்ஸ் லாட் சார். மிக்க நன்றி சார். தேங்க் யூ. ஓகே, திருப்பூர் எதனால கூப்பிடுங்க சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே, திருப்பூர்ல உங்களை கூப்பிடுங்க சார். எப்படிங்க? திருப்பூர்ல ரவுண்ட் டேபிள் இருக்காங்க சார். ஆல் நம்ம பாய்ஸ் தான் நம்ம உங்களுக்கு ஓகே ஓகேங்க. இல்ல ஏனே எல்ஐசி சார்பில் எதனால கூப்பிடுங்க. ஓகே, கண்டிப்பா சார். கண்டிப்பா கூப்பிடுங்க. வெல்கம். நன்றி. கிரி பிரசாத் சார் பேசுங்க சார். வெரி குட் ஈவினிங் சார். கிரி சார் ஃப்ரம் சேலம் சார். சொல்லுங்க சார். சேலம் சொல்லுங்க சார். அசோக் சார் தானே எம்எம் எங்க எஸ்பிஎம் இருந்தாரு சார். எம்எம் சார். சார் ஜீவம் உமங் சொன்ன மாதிரி 15 இயர்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் ஏஜ் 75 and 80 எவ்வளவு இன்க்ரீசிங் வேல்யூ சம் ஷுட் இல்ல புரியல. உமங் பாலிசில 15 வருஷம் கட்டினதுக்கு அப்புறம் பேமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது சார். ஆமா. ஏஜ் 35னா 50 இயர்ஸ் ஆயிடுது சார். 50 to 75 வரைக்கும் இன்க்ரீசிங் சம் ஷுட் சொன்னீங்க சார். ஆமா. அது 75 ஏஜ்ல ஏஜ் 80ல எவ்வளவு இன்க்ரீசிங் வேல்யூ சொல்றீங்கன்னு போனஸோட அப்படின்னு சொல்லி என்ன போனஸ் அதுல பாதி வரும் சார். ஓகே சார். 15 இயர்ஸ் பிரீமியம் பேயிங்ல எவ்வளவு போனஸ் வருதோ அதுல பாதி வரும் சார். பாதி வரும். ஓகே சார். ஏழுமலை சார். ஏழுமலை கணபதி சொல்லுங்க சார். வணக்கம் சார். சிபிஓ 18 பெரம்பூர் சார். வணக்கம் சார். பெரம்பூர். ஓகே சொல்லுங்க. பெரம்பூர்னா இதுவா சென்னையா? வெற்றிவேல் அங்கிள் இருந்தாரு அதுவா? இல்ல யாரும் தெரியல சார். நான் ஜஸ்ட் 3 இயர்ஸ் தான் ஆகுது கோட் எடுத்து. லாஸ்ட் இயர் இல்ல பெரம்பூர் தான் உங்க நேட்டிவ். 3 இயர்ஸ் தான் சார் ஆகுது நான் கோட் எடுத்து. பெரம்பூர் தான் உங்க நேட்டிவ்? ஆமாங்க சார். சிபிஓ வெற்றிவேல் எம்எல்ஏ இருந்தாரா? வெற்றிவேல் எம்எல்ஏ நான் திருத்தணி சார். ஓ அந்த ஏரியா. சார் ஆமா. சார் அவரு ஏடிஎம் சொன்னதை தவறிட்டார். கரெக்ட். தெரியுது. அவருடைய பையன் பாரத் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். சொல்லுங்க. எஸ் சார். சார் அந்த பிரான்ச் தான் சார். நான் 3 இயர்ஸ் ஆகுது கோட் எடுத்து. லாஸ்ட் இயர் எம்டிஆர்டி பண்ணிருக்கீங்க சார். சரி, சூப்பருங்க சார். வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார். இப்போ நன்றி சார். நான் ஐடி டேக்ஸ் கன்சல்டன்டாவும் இருக்கேன். சரிங்க சார். கிளைண்ட் முதல்ல நம்ம கேட்கும் போது இனிஷியேட் பண்ணும்போது பண்ணிடுறாங்க. ஒரு 10 பேர்ல ஒரு 2 பேர் பண்ணிடுறாங்க. நல்ல ஒரு டிக்கெட் சைஸ் தான் பேமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 3 லட்ச ரூபா உமங் கொடுத்துருந்தேன். ஹலோ, உமங் லட்சியா கொடுத்துருந்தேன் சார். அது என்னன்னா முதல் வருஷம் பே பண்ணிட்டாங்க, 2வது வருஷம் பே பண்ணல. இல்ல கட்டுற கணபதி கொஞ்சம் பே அவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸ் சரி ஒரு 1 இயர் ஆயிடுச்சு இன்னும் கட்டலைங்க சார். அது மாதிரி ஆளுங்களை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி இருக்கு சார்? 1 இயர் ஆயின்னு கட்டலையா? ஆமாங்க சார். 1 இயர் கட்டலாம் மோட மாத்தி கொடுங்க. எஸ் சார். மோடு மாத்தி கொடுங்க சார். பேமெண்ட் மோட் மாத்தி கொடுங்க. பேமெண்ட் மோட். ஓகே. அவ்வளவுதானே.
எஸ் சார், எஸ் சார். இயர்லி மோடு கட்டியிருந்தாரு. இப்போ நீங்க அதாவது சொன்ன மாதிரி பிரீமியம் அவுட்ஃப்ளோ குறையும் இல்லையா, குவார்டர்லியோ அதான் அப்படிங்க சொல்றேன். மாத்தி. பிரீமியம் மோட மாத்தி கொடுங்க. எஸ் சார், போய் பேசுங்க அவர்கிட்ட கண்டிப்பா சார். எதனால கட்ட மாட்டாருன்னு. ஓகேங்க சார். அதெல்லாம் இண்டிவிஜுவல் பை சார். பாலிசி சர்வீஸ் எல்லாம் இண்டிவிஜுவல் மாறும் சார். என்ன ரீசன் நமக்கு ஓகே தெரியாது. சார். எஸ் சார். சார் அப்புறம் ஒன் மோர் டவுட் சார். சொல்லுங்க. ஒரு கிளைண்ட் வந்து ஆல்மோஸ்ட் பி கூட்டி போனேன், எஸ்பிஎம் கூட்டி போனேன், டிஓவும் கூட்டி போனேன். இந்த 3 விஷயம் ஆச்சு சார். அவர் என்ன ஒரு பொலிட்டிஷியனு, நல்ல ஒரு இதுவுக்கு உமங்கு லாபம் கொடுத்துருந்தேன். 1 crore கொடுத்துருந்தேன் கொட்டேஷனு. பண்றேன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு வந்துருங்க செக் வாங்கிக்கிங்க அப்படின்னாரு. அப்புறம் கால் பண்ணா எடுக்கவே இல்லைங்க சார். ஆபீஸும் போயிட்டேன். அவரு இல்ல நான் வெளியில இருக்கேன் அப்படின்னாரு. அப்புறமா ரீச் பண்ண முடியலைங்க சார். அது மாதிரி கிளைண்ட்டை எப்படி நம்ம அதான் சார் அரசியல்வாதி. எல்லாருமே பண்றாங்க சார். சார் அவருக்கு விட்டுருங்க சார். அவருக்கு தெரிஞ்சு அவர் தான், அவரே கொண்டு வருவார். நீங்க ஒரு டைம் கொடுத்துருங்க. நீங்க ரொம்ப அலைஞ்சீங்கன்னா அவர் ரொம்ப பெரிய ஆள் நினைச்சுப்பாங்க. சார் நீங்க பெரிய ஆள் சார். எம்டிஆர்டி முடிச்சிருக்கீங்க 3 வருஷம். நாளா 3 வருஷம் எம்டிஆர்டி போய் எம்டி நாள் என்னன்னு தெரியாது சார் எனக்கு. நன்றிங்க சார். சார் நீங்க ஏதோ சின்ன ஒரு க்ளூல பண்ணிட்டேன் சார். இல்ல ஒரு க்ளூக்ல பண்ணிட்டேன் சார். க்ளூக்லாம் கிடையாது சார். எதுவுமே க்ளூ கிடையாது சார். எல்லாமே உழைக்காம எதுவும் வராது சார். சார் 2 years வந்து ஆஃப் எம்டிஆர்டி பண்ணிருந்தேன் சார். அப்புறம் 3rd year எம்டிஆர்டி கம்ப்ளீட் ஆயிருந்தேன் சார். நல்ல விஷயம் சார். 2 வருஷம் சேர்த்து ஒரே வருஷத்துல பண்ணிட்டீங்க. சூப்பர் சார். தேங்க்யூ சார். ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மேடம், ஒரே நிமிஷம். உங்களுக்கு முன்னாடி ஹேண்ட் ரைஸ் பண்ண முடிச்சிட்டு வரேன் மேடம். நித்யா விஜயகுமார். நித்யா விஜயகுமார் சீர்காழி பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சீக்கிரம், நமக்கு என்ன 10 நிமிஷம் தான் இருக்கு. குயிக்கா எல்லாம் கிறிஸ்பா கேளுங்க கேள்விய. நித்யா விஜயகுமார் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். சரி, ஓகே. ராஜகுமார் சார் பேசுங்க சார். ராஜ்குமார் சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். வணக்கங்க சார். வணக்கங்க சார். சொல்லுங்க சார். சார் மீட்டிங் நல்லா எனர்ஜெட்டிக்கா சூப்பரா இருந்தது சார். தேங்க்யூ சார். நன்றிங்க சார். சொல்லுங்க சார். எனக்கு ஒரே டவுட்டுங்க சார். நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட் ஜீவன் தான் சார் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா லாஸ்ட் இயர் இருந்து பிஎம் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த டேர்ம் முடிஞ்சு இப்போ எல்ஐசியில் வருஷம் போனஸ் கம்மியாயிட்டே வருது. ஜீவன் உமங்கில் வந்து ஆஃப்டர் மெச்சூரிட்டிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி போனஸ் வரும்னு சொல்றீங்க, உத்தல கேரண்டியா இருக்கு, நீங்க அதை கொடுங்க அப்படிங்கிறாங்க சார். பிரான்ச்ல நான் பார்க்க ப்ராடக்ட்ஸ்க்கு டார்கெட்ஸ்லாம் உண்டு சார். அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க சார். அதை விடுங்க சார். நிறைய ஜீவன் உமன் சார் கொடுத்துருந்தேன். ஜீவன் உமன் கொடுங்க சார். நல்ல விஷயம் சார். போனஸ் குறைஞ்சா என்ன சார் குறியீடு சார். நல்லா சார் ஒரு போனஸ் சார். ஹோல் லைஃப் பாலிசி சார். உமங்க எண்டோமன் பாலிசி கிடையாது சார். ஹோல் லைஃப் பாலிசியில எப்போதும் அதிகமாக சார் போனஸ் இருக்கும். அதனால இப்ப ஜிசெக் கீல்டு 6.7% சார். அது அப்படியே ஏறிட்டு தான் சார் போகும். இல்ல குறைஞ்சிட்டு தான் சார் வரும். ஆனா எல்ஐசி 40 வருஷத்துக்கு அந்த 6.7% அவங்க பிளாக் பண்றாங்க சார். அப்படி இருக்கும்போது அது எப்படி சார் குறையும்? உமங் கொடுங்க சார். நல்ல ப்ராடக்ட் சார். நான் பாரு யூலிப் ஹெல்த் இன்சூரன்ஸுக்குன்னு ஒரு டார்கெட் உண்டு சார். சரிங்க சார். சரிங்க சார். அப்புறம் ஜிபியூன்னு சொல்லுவாங்க. ஜிபியூனா குட் பேட் அக்லி இல்ல. ஜிஎன்யூ கேரண்டி அண்ட் யூலிப் ஜிஎன்யூ டபிள்யூஆர்பி வித் அந்த ரிசீவ்டு பிரீமியம் வெயிட் அண்ட் ரிசீவ்டு பிரீமியம்ல வரும். அதெல்லாம் விடுங்க. நீங்க இதே பண்ணுங்க. உங்க பேங்க் மேனேஜர் சொன்னது நல்லா தான். உற்சவம் நல்ல ப்ராடக்ட்லாம் இல்லாம இல்ல. உற்சவம் சூப்பர் ப்ராடக்ட் தான். ஆனா உற்சவம் வந்து டாக்ஸேஷன் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்தீங்கன்னா அது யூஸ் ஆகும். உமங்கே அடிங்க. நல்ல பிளான் உமங்க. பெஸ்ட் ப்ராடக்ட் அக்ராஸ் ஆல் கம்பெனிஸ். நன்றி சார். தேங்க்யூ சார். மேடம் விஜயலட்சுமி மேடம் பேசுங்க. சார் ஒரே ஒரு டவுட் தான் சார். ஆக்சுவலி என்னன்னா வந்து 3 years பேக் வந்துட்டு ஒரு என்ஆர்ஐ கஸ்டமருக்கு வந்து 2 கோடி ரூபாய் ஒரு பாலிசி கொடுத்துருந்தோம். ஐ மீன் இப்ப 5 years ஆயிடுச்சு. 5 years பேக் தொடர்ந்து ஒரு எம்டிஆர்டி 4 years பண்ணணுன்றதுக்காக அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது அதை பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்ப 15 lakhs வந்து பிரீமியம் வந்தது அவருக்கு. இது தொடர்ந்து 15 years என்னால கட்ட முடியாது ஜீவன் உமங்க அப்படின்ற மாதிரி பேசினாரு. அப்ப நமக்கு தேவைக்கு அப்ப சொல்லிட்டோம் ஒரு 5 years கட்டுங்க, அதுவே வந்து ஒரு சமஸ்டா மாறிட்டு உங்களுக்கு 15th yearல இருந்து வரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொன்னோம். அதை வச்சுட்டு இப்ப 3 years 4 years கட்டிட்டு அவரை நிப்பாட்டிட்டாரு. திருப்பி அவரை எப்படி இது பண்றது தெரியல. அவர் ஒரே கொஸ்டின் என்ன கேக்குறாருன்னு, நான் திருப்பி இத்தனை வருஷம் கட்டினா எனக்கு என்ன வரும்? அதுவும் நான் இப்ப இருக்கிறது பீமா மித்ரா விஎம் ப்ரோ எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் இருக்கு. இத்தனை வருஷம் கட்டினா பெய்ட் அப் வேல்யூ ஒரு ஒர்க்கிங் போட்டு எக்ஸல்ல ஒரு ஸ்கீம் போட்டு எவ்வளவு வரும் உங்களுக்கு அப்படின்ட்டு நீங்க போய் கொடுத்தீங்கன்னா இவ்வளவு 6 வருஷம் கட்டினா எவ்வளவு வரும், 7 வருஷம் கட்டணும், எல்லா வருஷமும் கொடுங்க. 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கட்ட உங்களுக்கு இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லுங்க.
ஓகே ஓகே. இல்ல அது பிளஸ் பாயிண்டா அவருக்கு சொல்றதுக்கு முடியுமான்றதான், பாசிட்டிவா அவருக்கு சொல்றதுக்கு அதே மாதிரி முடியுமா? இல்ல மேடம், இல்ல பாசிட்டிவா அவருக்கு வந்து சொல்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா பாசிட்டிவ் தானே மேடம் இது. அவரு நீங்க 5 வருஷம் ஃபுல்லா கட்டிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் வரும். 10 வருஷம் கட்டிங்கன்னா 67% வரும் உங்களுக்கு. நீங்க அந்த பிரீமியம் இது கட்டுறதுல அதுன்றது பெய்ட் வேல்யூல போட்டு வரும் மேடம். நீங்க 6ஆம் வருஷம் வரும், 7ஆம் வருஷம், 8ஆம் வருஷம், 9ஆம் வருஷம், ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கட்ட கட்ட உங்களுக்கு அடிஷனலா 15 வரதுக்கும் சொல்லுங்கன்றேன். ஓகே சரிங்க சார். அந்த மாதிரி ஒரு 5 வருஷம் கட்டுவாருன்னா அவர்கிட்ட உற்சவம் கொடுங்க. உற்சவம் 5 வருஷம் கட்டுவார்ல, இது வந்து அந்த நேரம் உற்சவம் கிடையாது இல்லையா? இப்ப கொடுக்கலாம் இல்லையா? ஏன் பிரஸ் பாலிசி வேணாமா? பிரஸ் கமிஷனு கொடுத்தா வேணாம். கரெக்ட் ஐயோ தான் வேணாம் சார். சார், அந்த நேரத்துல உற்சவம் கிடையாது, இப்ப கொடுத்தா வேணாம் சார், இந்த 5 வருஷத்துக்கு வேணாம் இல்ல சார், அப்போ 14% அப்படி கமிஷன் சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல அப்புறம் என்ன கரெக்ட் தான் கரெக்ட் சார். சார்? மேடம் எல்லாரும் சொல்ற கஸ்டமர் கூச்சப்படுறதுல நம்மளும் கூச்சப்பட கூடாது. ஐயோ ஒரு கேட்டா அது இந்த டைம் சரியில்லை, அது இப்போ போய் கேட்டா இப்பதான் அவங்க வீட்டுல கல்யாணம் பிக்ஸ் இருக்கு, செலவு இருக்கும் அவருக்கு, இதெல்லாம் நீங்க இதெல்லாம் யோசிக்கிறது உங்க வேலை கிடையாது. உண்மை சார். அதனாலதான் இப்பதான் நான் புது கொஞ்சம் மருமக லேட் புள்ள பண்ணது. வந்திருக்கு, இப்பதான் புது மருமக புள்ள வந்திருக்கு, அது உங்க வேலை கிடையாது. அத அவர் புள்ள பாத்துக்க போறாரு, மருமக பிள்ளைய. மருமக பிள்ளைக்கு உங்க பொண்ணா ஒரு மருமக பிள்ளை. நீங்க வீட்டுல போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க, கல்யாணத்துக்கு வந்தோமா கூட்டத்துல பேச முடியல சார், எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு எல்ஐசில அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, சார் எல்லாம் வந்து அவங்க பொண்ணு மாதிரி உங்களை பாத்து பாருமான்னு சொல்லிட்டு நீங்க ஏன் சார் உங்க பொண்ணுக்கு ஒரு பாலிசி கொடுங்க சார்னு கேளுங்க அந்த பொண்ணு முன்னாடியே. புரியுதுங்களா? அவ்வளவுதான் அவர் காரணம், கொடுத்துதான் ஆகணும். ஆமா கரெக்ட். புரியுதுங்களா? நீங்க லேடி, அந்த பொண்ணு நம்பர் கூட உங்களால வாங்க முடியும், நாங்க வாங்கினா தப்பாயிடும். ஆமா சார். இல்ல அது ஃபேமிலியே வந்து நமக்கு வந்து பெஸ்ட். அவங்களே வந்து அப்ராட் போனப்ப எங்களுக்கு சுத்தி காமிச்சதே அவங்க தான் கூட்டிட்டு போய். அப்புறம் சுத்தி அப்புறம் போய் அவளை சுத்தி பாருங்க, வீட்டுல கிடைக்க எங்க வீட்டுல சுத்தி நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இல்ல நான் என்ன சுத்தி நீங்க பார்த்தது இல்ல மேடம், நான் பார்த்துருக்கேன். ஹேமர்னு பேரு இங்கிலீஷ்ல. ஐயோ சார். சரி ஓகே. நித்யா விஜயகுமார் சொல்லுங்க சார் குயிக்கா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, தட்டநாதர் கோயில் ஊர்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. ஆமா சார். இப்ப லாஸ்டா ஃப்ரைடே வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து யூலிப் பாலிசி கம்பல்சரியா கொடுக்கற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு சார். மீன்ஸ் இண்டெக்ஸ் பிளஸ். அப்ப அவர்கிட்ட நாங்க வந்து கன்வென்ஷனல் பிளான் தான் ரெக்கமெண்ட் பண்ணினேன். அவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா தங்க முட்டை போடணும், நான் அந்த பைசாவை எடுத்து நான் வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அப்ப ஷார்ட் டைம்ல ஒண்ணுமே இல்லையே கேக்குறாங்க சார். தங்க முட்டை போடணும்னா அங்க வாத்துக்கு தங்கத்தை தான் ஃபீட் பண்ணணும், தங்க பஸ்பம் கொடுக்கணும், அதெல்லாம் இல்ல சார். சிம்பிளா சொல்றேன் சார், உங்களுக்கு தங்க முட்டை தானே போடணும். நீங்க ஜீவன் உற்சவ்ல 10 வருஷம் கட்டுங்க, 13ஆம் வருஷத்துல வருஷம் தங்க முட்டை போடுன்னு சொல்லுங்க சார். ஷார்ட் டைம்ல வேலையை முடிச்சிடும் சார். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நாளுக்கு நாள் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குல்ல, கம்மியா போட்டுட்டு உடனே நம்ம அமௌண்ட் எடுத்து அதை வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எத்தனை % கோல்டு பியூரிட்டி சொல்லுங்க, கல்யாணம் சொல்ற ஆடு காட்டுங்க அவர்கிட்ட. கோல்ட்லயே பண்ணிட்டு இருக்க சார். நீங்க வந்து சொல்றேன் சார், டைவர்சிஃபை பண்ணுங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை. ஒரே பாஸ்கெட்ல எல்லாத்தையும் போடாதீங்க, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணுங்க. ஒரே இடத்துல கோல்ட்லயே வைக்காதீங்க. நாளைக்கு வேர்ல்டு வார் வந்ததுன்னா கோல்டு விலை குறையலாம் ஏறலாம், அது உங்களுக்கு தெரியாது. அது வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி, உங்க கண்ட்ரோல்ல கிடையாது, இது உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், கேரண்டின்னு சொல்லுங்க. ஓகே சார். இப்ப அதான் யூலிப் நீங்க ஸ்டார்டிங்ல யூலிப் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் தான் அவர்கிட்ட போஸ்ட் பண்ணி யூலிப் வேற கொடுத்தேனா. சரி சார் வேற ஒரு நெகட்டிவா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் சார். சார் அப்படி நெகட்டிவா சொல்லல சார், நீங்க அதை பத்தி பேசாதீங்க. நீங்க கொடுத்துட்டீங்க இல்லையா, அது வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் வெயிட் பண்ணி அவருக்கு நல்ல ரிட்டர்ன், பழைய ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் காமிங்க, அப்புறம் ஃபர்தரா கன்வெர்ட் பண்றதுக்கு பாருங்க, அவ்வளவுதான். ஓகே சார். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் காளிமுத்து சார் சொல்லுங்க சார். வணக்கம், காளிமுத்து பேசுறேங்க சார். நல்ல விஷயம் சார், சொல்லுங்க சார். முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன் சார். தயவு செஞ்சு கோட் சூட் போட்டு வைக்கிற போட்டோ எல்லாம் டிஸ்பிளே பிக்சர்ல இருக்காதீங்க சார், மக்கள்கிட்ட அந்நியம் ஆயிடுவீங்க. ஓகே சார். ஓகே வசந்தன் ஓனர் மாதிரி கோட் சூட் போட்டு போய் கஸ்டமர்ட்ட பாலிசி கேட்காதீங்க. கோட் சூட் போட்டு போட்டோ அனுப்பாதீங்க, உங்களை அந்நியமா பாப்பாரு. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சொல்லுங்க, கேள்வி கேளுங்க சார். உங்களுடைய சர்வீஸ் புரியல சரி, எனக்கு கேட்கல பிரேக் ஆகுது சார், பிரேக் ஆகுது ஆஃப் பண்ணிடுங்க உங்க நெட்வொர்க் சார். பிரேக் ஆகுது காளிமுத்து சார், வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேளுங்க.
ஸோ உங்களுடைய ஆபீஸ் செட்டப் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, எப்படி சர்வீஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க சார் ஆபீஸ்ல எனக்கு மொத்தம் 4 ஸ்டாஃப் இருக்காங்க சார் என் ஆபீஸ்ல. சரிங்க சரிங்களா? ஓகே சார் ஓகே நீங்க சார் வீடியோ ஆஃப் பண்ணீங்க காளிமுத்து சார். இல்ல அவருக்கு நீங்க பேண்ட்விட்த் சரியில்லை, பேண்ட்விட்த் சரியில்லை அதுல. ஓகே ஓகே. சோ ஏம்பா நீ தான் நீங்க கோட் சூட் போட்டோ கேட்டீங்கப்பா. கோட் சூட் போடாதீங்கன்னு சொன்னேன். சரி ஆபீஸ்ல எனக்கு மொத்தம் 4 ஸ்டாஃப் சார். ஓகே சார். மே மந்த்ல இப்போ மே மந்த்ல டியூ லிஸ்ட் வருதுன்னா ஏப்ரல் மாசம் 30 வந்துடும், இல்ல மே மாசம் 1 மெயில் வந்துடும். அது அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுரும். ஒரு ஃபார்மேட்ல ஸ்டாஃப் டைப் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அதை எல்லாருக்கும் அனுப்பிச்சிருவோம் சார். 15 யார் யார் கட்டலையோ அவங்கள திருப்பி ஃபாலோ பண்ணி கேட்டு அனுப்பிச்சிருவோம் சார். ஒரு ஸ்டாஃப் இருக்காரு, பிரீமியம் வாங்கி பிரான்ச்ல போய் கட்டுறது, பாலிசி சர்வீசிங் பண்றது ஒரு வேலை சார். ப்ரொபோசல் ஃபார்ம் டிஓ கேஸ்னா மட்டும் தான் நான் ஃபில் பண்ணுவேன் சார். பிரான்ச் கேஸ் எனக்கு வராது சார் முக்காவாசி. பிரான்ச்ல வந்து இல்லைன்னா அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. டிஓ கேஸ்ல நான் தான் சார் ஃபில் பண்ணுவோம். ப்ரொபோசல் ஃபார்ம் ஸ்பெஷல் நம்பர் 3251 ஏபி எல்லாமே நான் தான் ஃபில் பண்ணுவேன். ஏ வந்து பிரான்ச் மேனேஜர் கொடுப்பாரு, ஓகே டெக்னிக்கலி அவர் தான் கொடுக்கணும், அவர் கொடுப்பாரு. பி வந்து கஸ்டமர் ஃபில் பண்ணுவாங்க சார். அதெல்லாம் ஃபில் பண்ணி அவங்க வந்து சைன் பண்ணுவாங்க சார். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஜாயின்ட் காலுக்கு நான் இந்த எஸ்பிஎம்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு கூட்டு போவோம் சார். நான் ஜாயின்ட் கால் யாருமே கூட்டு போக மாட்டேன் சார். எங்க டெவலப்மெண்ட் கூட்டு போவோம் சார், அகோத்தமன் சார். அவர் கூட்டுப்போம். அவர் நாலேஜின் பொக்கிஷன் எனக்கு ஒரு உண்மையான விஷயம் தான். ஒரு நாலேஜின் பொக்கிஷன், அதனால அவர் கூட்டு போவேன். ஓகே சார். ஓகே ஓகே இவ்வளவுதான் சார். ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்றேன் சார். அதுக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க கோஆர்டினேட் பண்ணிப்பாங்க சார். அவ்வளவுதான் சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். வெரி ப்ராக்டிக்கல் சார். வந்து நிறைய தொழில் ரகசியம் சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி இருந்தாலும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பியாண்ட் நம்ம திங்கிங்க்கு இல்லாம அவர் வேற நிறைய சொல்லியிருக்காரு. காந்திலா சார் நீங்க ஏதாவது பேசணுமா? ஒரு அப்ரிசியேஷன் தான் சார். சரி சொல்லுங்க சார். சார் ரொம்ப அருமை சார். உங்க பக்கத்துல தான் இருக்கேன். இத்தனை நாள் பார்க்க முடியல, கடலூர். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து உங்களை பாக்குறேன். கண்டிப்பா சார். வாங்க சார், வாங்க சார். எக்ஸலன்ட் சார். அருமையா இருந்தது செஷன். வாங்க சார். செஷன் மாதிரியே தெரியல. செஷன் மாதிரியே தெரியல. ஐயோ பின்னால இன்னும் 2-3 செஷன் தேவைப்படும் சார். கண்டிப்பா இந்த செஷன் ஃபுல்லா கவர் பண்ணலையா? இல்ல சார் சார் வந்து இன்னும் வர ஜாலியா தோண்ட தோண்ட கிடைச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஏம்பா நீ கொடுத்த ஸ்டார்டர் தான் பா இன்னைக்கு. அவர் கொடுத்தது நீ ஸ்டார்டர் தான். கோர் இது வரல, கோர் லஞ்ச் வரல. நான் ஒரு மனிதருக்கு இந்த டைம்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மிஸ்டர் வனமாலி ஸ்ரீனிவாசன் சார். அவர் தான் இந்த லீக் குரூப் பத்தி எனக்கு போன் பண்ணி சொன்னாரு ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி ஒரு பண்றாங்க அப்படின்ட்டு. வனமாலி ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வனமாலி சார். எஸ் வணக்கம் வணக்கம். யூ கேன் டாக். வனமாலி சார் வந்து மணமாலி சார் எப்படின்னா ஒரு குரூப் ஒன்று இருக்கு. அந்த குரூப் ஆன்லைன் குரூப்ல நானும் இருக்கேன். ஸோ மணமாலி சார் வந்து அந்த குரூப்ல ஏதாவது கொஸ்டின் குவெரி போட்டா அந்த சர்க்குலர் எடுத்து பர்சனல் அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஏன்னா அந்த குரூப்ல அது 10 பேரை ஷேரா இருக்கும். திருப்பி அதில் ஷேர் பண்ணக்கூடாது. நான் போய் பார்க்கறது சோம்பேறி தரும். இந்த சத்யராஜ் ஒரு படத்தை சொல்லுவேன், என்ன பார்த்தா சத்யராஜ் மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹைட்டு வெயிட்லாம் பார்த்துட்டு. ஸோ ஏற்கனவே ஒரு வீட்டுல புதுசா வீடு கட்டுறதுக்கு பதில் ஏற்கனவே குடிக்கிற வீட்டுல போய் பூந்துக்கிற மாதிரி ஆள் ரொம்ப சோம்பேறி. சார் வந்து டப்புன்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு. இன்னைக்கு கூட அனுப்பிச்சு விட்டாரு. இண்டெக்ஸ் பிளஸ் கமிஷன் கேட்டேன் அவர்கிட்ட. அது ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து இண்டெக்ஸ் பிளஸ் எடுத்துருந்தாரு, அதுக்காக பேசுறதுக்காக கேட்டிருந்தேன். நான் கொடுக்க போறது கிடையாது. வெரி பிராக்டிக்கல். ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வெரி நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்போ ரெகுலரா எப்படின்னா இந்த குரூப்ல யாராவது வந்து இப்போ அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னாக்க எல்லாருக்குமே வந்து பேசுறதுக்கு தயங்குவாங்க. பட் யூ ஆர் ஃப்ரெண்ட்லி ஃப்ரம் த பிகினிங். எல்லாருக்கூடயும் கூப்பிட்டு பேசினதுல வந்து யூ ஆர் பிகம் க்ளோஸ் ஆல்சோ. ஸோ இதுதான் உன்னோட சிறப்பு. யூ ஆர் யூஸ் ரொம்ப நல்லா இருந்த செஷன். ஆன் பிகாஃப் ஆஃப் லீக் குரூப் இன்னொன்று மேலும் எலைட் கிளப்ல மேக்ஸிமம் லெவல் ரீச் ஆகணும்ட்டு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வனமாலி சார் இஸ் ரெண்டரிங் எங்க ட்ரெமெண்டஸ் சப்போர்ட் அவர் குரூப் சார். இன்டைரக்ட்லி டைரக்ட்லி சொன்ன மாதிரி தான் எனக்கும் அவரை வெரி. இல்ல சார், அது உங்க குரூப் பேர் ஒரு பேர்ல இருக்குல்ல, வனமாலின்னு இருக்குல்ல ஒரு பேர்ல. ஆமாம், அதுல நானும் இருக்கேன். தேங்க்யூ இல்ல வனமாலி சார். இல்ல உங்க குரூப் வனமாலி லீல இருக்குன்றாரு. எங்கேயோ இடத்துல லிங்க் இருக்கு நமக்கு. நைஸ், வெரி நைஸ். அந்த வனமாலின்றது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வரும் சார். வனமாலி கரி சாங்கி சங்கரி சக்தின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதுலதான் ஒரு பேர் வனமாலி. கேளுங்களேன். சார் சொல்லுங்க, அப்புறம் முடிச்சுக்கலாம். என் மொபைல் நம்பர் கேட்டிருக்கீங்க, நோட் பண்ணிக்கோங்க. யாராவது கேட்டிருக்காரு, எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல கால் பண்றதுக்கு முன்னாடி. 98 நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நோட் பண்ணி நான் சும்மா சொல்றேன். நோட் பண்றவங்க வேணும் நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. லீக் குரூப்னு சொல்லிக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்களா? 989
கொஞ்சம் நான் என்ன பண்ண கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் நான் ஆகணும். ஷேர் பண்ணிடுறேன், நான் கொடுத்துறேன். சொல்லுங்க எதுக்கும் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். 989 4567 989 4567 381. 391 இல்ல 381. 989 4567 381. 381 not 91. ஓகே. ஆமா சார், மிஸ்டேக் எல்லாம் கொடுக்குறீங்க சார் யாரும். என்னால யாருன்னு திருப்பிலாம் கூப்பிட மாட்டேன் நிஜமா. மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல. சரிங்களா, ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் சொல்றேன். இப்ப யாரோ கூட மிஸ் கால் தராங்க இப்ப கூட. சரிங்களா முனிசாமி சார் ஏதாவது பேசணுமா? கன்ஃபார்ம் பண்ணுங்க சார். புரியல. மேடம் தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சார் உங்க நம்பரை. சார் அனைவரும் எலைட் கிளப் பண்ணுங்க சார். அதான் சார் ஒரே விஷயம். ரொம்ப ஈஸி சார், ரொம்ப சுலபம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உண்மையே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். உங்களை நான் பார்க்கும் போதே சத்யராஜ் சார் மாதிரி தான் இருந்தது. அந்த பேச்சு, அந்த டைலாக் எல்லாம் ஒரே மாதிரி தான் சார் பேசுறீங்க. அந்த நக்கல் நையாண்டி இருக்கு சார். சார் நக்கலாண்டி எதுக்குன்னா, நான் சோ ராமசாமி ஃபேன் சார். ஒரு ஃபேனட்டிக் நானு. அதனால சோ ராமசாமியை பத்தி இன்ஸ்பயர் ஆனது, சத்யராஜை பார்த்து இல்ல. ரொம்ப பிராங்கா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார் உண்மையிலே நீங்க கிளாஸ் வந்து எடுத்தது இல்ல. அது அதையும் தாண்டி வனமாலை சார் லீக் குரூப் சார்போட நன்றிகள். வனமாலை சார் நிறைய கைட் பண்ணிட்டு இருக்காரு எங்க லீக் குரூப்புக்கு. நல்ல விஷயம் சார். சார் ஓகே, மிக்க நன்றி. I really thank you and Mr. Vanamali sir for extending his full support by referring you to this elite group by the elite member. So wonderful address by the elite group, elite member. Thank you so much. Now, thanks. I would request our COT member, Mr. Madam, 2 minutes. Water thanks. ரொம்ப நன்றிங்க சார். இந்த செஷனால மூடே கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இல்ல அதனால we enjoyed it because you have given lot of innovative marketing skills which are beyond actually. Okay. No one will think like that, in fact. Okay. To be honest. Okay. Thank you, madam. Madam Maruti madam, you can render vote of thanks. 2 minutes, sir. We will close the session. வணக்கம் சார். சொல்லுங்க சார். வீடியோல இல்ல, பரவாயில்ல. வணக்கம் மேடம். இல்ல சரவடி மாதிரி இருந்தது. நிறைய பாயிண்ட் சொல்லிட்டே இருக்கலாம் நீங்க சொன்னதுல. ஆனா எல்லாத்தை விட ஹைலைட்டு 5 வேதங்கள் தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போய் சொன்னதுதான் அது. ரொம்ப சூப்பரான டிப்ஸ் சார் அது. நீங்க எல்ஐசியால வேதம் தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு தான் நினைச்சுக்க வேண்டியதுதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைம் வந்து எங்களுக்காக இன்னொரு கிளாஸ் பண்ணி கொடுக்கணும்னு இந்த டைம்ல கேட்டுக்கிறோம். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா டெஃபினெட்லி. சார் next week we are celebrating 50th செக்ஷன் இருக்கு, அன்னைக்கும் வாங்க. ஓகே சார். Thank you very much. நன்றி மேடம். Thank you so much sir. Next week we are celebrating our half centenary session. சூப்பர் சார், சூப்பர். 50வது ஓவர் நீங்க தான் பிகினிங் ஆரம்பிச்சு விட்டுருக்கீங்க. சரிங்க சார். நீங்களும் டைம் கிடைச்சா வாங்க. I will send you personal invitation. சரிங்க சார். It's like maybe another half an hour extra இருக்கும். You come and talk, you come convey something to the agent friends. Okay. சரிங்க சார். If your time permits. Now thank you so much sir for your wonderful message and the time taken in spite of your personal inconvenience. இது பெரிய விஷயம். சொன்ன சார்ட்ட இன்னைக்கு கூட வேண்டாமே, இல்ல எடுத்து கமிட் பண்ணிட்டேன்னாரு. We are very grateful to you sir. Thank you so much. Thank you sir. Thanks a lot. Thank you sir. இதுல ஒரே ஒரு நியூஸ் தான் சார். என்ன பர்சனல் ட்ராஜடி யாருக்கு இருந்தாலும் தயவு செஞ்சு எல்ஐசி விட்டுறாங்க. தேங்க்யூ சார். சரிங்களா? எக்ஸாம்பிள் நீங்க தான். Thank you sir. Thank you very much. Thank you. Thank you sir. Thank you. Thank you sir.